எதிர்பார்த்து காத்திருந்த எங்கள் நாட்டை எல்லா மக்களுக்கும் சொந்தமானது என்று அழைத்து கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவர் ஜே விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய பாரியாரும் அறங்காவலர் சபை தலைவி செல்வி மாலா சபாரட்னம் அம்மையார் அவர்களும் ஆரத்தி எடுத்து அவர்களை எங்கள் மரபுக்கிணங்க வரவேற்று உள்ளே அழைத்து வருகிறார்கள். அவர் உள்ளே வந்து சபையின் நடுவே அமர்ந்திருப்பார். அமைதியாக நீங்கள் ஒத்துழைத்து எங்களுடைய அண்ணாமலை ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்ட பிறகு அதிமீதகு ஜனாதிபதிக்கான கௌரவம் இடம்பெறும். இதன் போதெல்லாம் உங்களுடைய அமைதியையும் ஒத்துழைப்பையும் நாடி நிற்கிறோம். விரும்பியாக உலக மக்கள் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் குடிகொண்ட சரித்திர நாயகன் மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய சார்பாகவும் கம்பன் கழகம் வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. தமிழக மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனாள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் உரையாற்றுவார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான மேடையில் கடந்த 4 நாட்களாக ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாம் கம்பனை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். கம்பனை நம்மோடு சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். புதிய தலைமுறைக்கு கம்ப ராமாயணத்தை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தையும் கூட நமக்கு அறிமுகம் செய்து எப்படி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வாதத்தை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அகில இலங்கை கம்பன் கழகத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்களை, நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். I pay my respectful greetings to a great personality, the President of Sri Lanka, His Excellency Anurakumara Dissanayake sir, who is kind enough to come. It is great to see politicians becoming statesmen by participating in functions like this, mingling among the common people, celebrating different languages, pouring their heart and soul to listen to different literatures. It is very nice to see the President taking time, the Honorable President, His Excellency, coming here and participating in this wonderful function. நான் நம்முடைய எனக்கு முன்பு பேசியிருக்கக்கூடிய முகமது ரேலா அவருடைய பணியை இப்போ நான் செய்யணும். The speaker before me, Dr. Muhammad Rela, who has come all the way from Chennai, he was waiting for the Honorable President's arrival so that he can speak in English and Tamil. So that it is our duty to elevate Kambaramayana so that others can also understand. நம்முடைய தாய்மொழியின் மீது மிகப்பெரிய பற்றும் ஆவலும் ஆசையும் இருந்தாலும் கூட
மாற்று மொழி பேசக்கூடிய நண்பர்கள்ட்ட நம்முடைய கம்பராமாயணத்தை இன்னும் சிறப்பாக சேர்க்க வேண்டிய பெரிய பொறுப்பும் பணியும் நமக்கு இருக்குது. அதனால் முகமது ரேலா அவர்கள் விட்டு சேர்ந்த பணியை இப்பொழுது நான் அதை தொடங்குகின்றேன் என்று அன்போடு ஐயாவுக்கு சொல்லிக்கிறேன். President sir, it is fantastic that you have come. It is also fantastic that you are part of a function where Kambar has written this Kamba Ramayanam about 1000 years back. And all through this 1000 years, people have celebrated it, people have adored it, people have read through it, people have lived their life in accordance with each of the characters of this great epic. And every day, every time we listen to each of these 10,700 verses, every time we feel anew, every time we think we have learned something. Nobody can say they have mastered Kamba Ramayanam. Even the masters, when they listen to it, every time they learn something. And this is a great stage where there is an Islamic scholar who is sitting on the top. One of the finest surgeons from Chennai, who does about more than 325 liver surgeries, probably the top liver surgeon in the world. He practices a different Islamic faith. And this is also a stage which brings a wonderful person from judiciary, Justice Sasi Mahendran sir, who also shares this stage. This is also a stage where there is a doctor from Chennai, Dr. Priya Ramachandran, who practices Hindu faith, who operates on young children, about 8 to 10 surgeries every day. She is also present here. What is this unique thing which connects everybody beyond our religion? நம்முடைய மதத்தை எல்லாம் தாண்டி கம்பன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய பிணைப்பை ஏற்படுத்தி நம்ம எல்லாம் இணைத்திருக்கின்றான். When Dr. Muhammad Rela was speaking, he mentioned, we all fight in the name of religion. We wage wars in the name of religion. கம்ப ராமாயணத்தினுடைய யுத்த காண்டத்தில், யுத்தம் மீன்ஸ் வார், யுத்த காண்டத்தில் when he starts to praise the Lord, கடவுள் வாழ்த்தாக கடவுளை பற்றி அந்த கடவுளுக்கு வடிவம் கம்பன் அவர்கள் கொடுத்த பொழுது எழுதியிருக்கின்றார். அதை முகமது ரேலா அவங்க சொன்னாங்க. இருந்தும் இந்த சபைக்காக நம்முடைய ஜனாதிபதி அவர்களுக்காக மறுபடியும் இதை படிக்கின்றேன். ஒன்றே எண்ணின் ஒன்றே யாம், பல என்று உரைக்கின் பலவே யாம், அன்றே எண்ணின் அன்றே யாம், ஆமே எண்ணின் ஆமே யாம், இன்றே எண்ணின் இன்றே யாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா. If you believe God is one, there is one God. If you believe God is many, there is many God. If you want to ascribe a structure to God, yes, God has got a structure. If you believe God doesn't have a structure, yes, God doesn't have a structure. If somebody believes God is there, yes, God is there. If somebody believes God is not there, yes, God is not there. இது கம்பராமாயணத்தினுடைய யுத்த காண்டத்தில் கடவுள் வாழ்த்த கம்பன் கொண்டு வருகின்றான். ஆனால் 10,700க்கு மேற்பட்ட பாடல்களாக இருந்தாலும் கூட கம்பனுடைய பெருமையை கம்பன் எங்கேயும் எழுதவில்லை. நமக்கு இன்னைக்கு ஆச்சரியம், விக்கிபீடியாவில் போய் கம்பன் யாருன்னு பார்த்தா, ஹூஸ் கம்பன்? குலோத்துங்க சோழன் என்கரேஜ் பண்ணாரு, சடையப்ப வள்ளல் அவர்கள் நிதியுதவி செய்ய எழுத வச்சாரு, ஸ்ரீரங்கம் கோவிலில் கம்பராமாயணத்தை ஏற்றினார். அதன் பிறகு சேர சோழன் யுத்தத்தில் சோழற்றிருந்து சேரன்ட்ட போனார், அவருடைய மகனுக்கு தண்டனை கிடைச்சது. இது மட்டும்தான் தெரியுமோ தவிர, ஆனால் கம்ப ராமாயணத்தில் ஒரு விஷயத்தையும் அவ்வளவு அழகாக கம்பன் எழுதியிருக்கின்றான். அயோத்தியை பற்றி டிஸ்கிரிப்ஷன், அது வால்மீகி ராமாயணத்தில் இல்லாதையெல்லாம் தாண்டி டிஸ்கிரைப் பண்ணுறார். ஒரு மனிதனும் எப்படி இருக்கிறார் சொல்கிறார், தசரத மகாராஜா எப்படி வாழ்ந்தார் சொல்கிறார். ஆனால் எங்கேயும் கூட அந்த கம்ப ராமாயணத்தை எழுதிய கம்பன் தான் எப்படிப்பட்ட மனிதன் எங்கேயும் சொல்லல. அடுத்தவர்களுக்காக, கடவுளுக்காக, மனிதர்களுக்காக ஒரு குணாபாத்திரங்களுக்கு he has written more than 10,700 songs, not even 100 verse, not even one verse Kamban has written about himself to say who is he. That is why we call Kamban as Kavi Chakravarti, a person who is the king of all the poets. தன்னை எங்கேயும் முன்னிலைப்படுத்தாம தன்னுடைய காவியத்தை முன்னிலைப்படுத்துறதுனால 1000 ஆண்டுகள் கழித்தும் நாம் எல்லாம் ஒரு சபையில், even after 1000 years, all of us sit in a stage and celebrate this great epic because he chose to elevate the characters, he chose to elevate the story, he chose to elevate the ideal human being, he chose to elevate how an ideal society should be. அதனால்தான் கம்பனுக்கு கவி சக்கரவர்த்தி என்கின்ற பட்டத்தை கொடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஸோ இந்த பாடல்லையே நமக்கு தெரியுது,
நமக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு வித்தியாசங்களை எல்லாம் தாண்டி if we're able to overcome the small things that divide us and look at the larger things that unite us, probably we will be entering into a world where Ram Rajya is possible. ராம ராஜ்யம் வேண்டும் என்று நினைத்தால் நமக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு வித்தியாசங்கள் எல்லாம் தாண்டி நம்ம இணைக்கக்கூடிய பெரிய பந்தங்களை ஒன்றாக உற்று நோக்கும் பொழுது ராம ராஜ்யம் நம்முடைய காலத்தில் சமகாலத்தில் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் எல்லோரும் கூட கொண்டாட போகின்றோம். கம்பராமாயணத்தினுடைய அடிப்படை கருத்து எப்படி சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற ஒரு அடிப்படை கருத்தை மைய கருத்தாக வைத்து ஒரு பெரிய காவியத்தை ஏற்றிருக்கின்றார்களோ, கம்பராமாயணத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு அடிப்படை கருத்து அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அது எப்படிப்பட்ட குணாபாத்திரங்களாக இருந்தாலும் whichever be the character, finally the righteousness will win and anybody who makes a mistake finally has to suffer for it. இந்த ஊரில் நம்முடைய இலங்கை மண்ணில் நாம் எல்லோரும் கூட பல இடத்துல, நானும் கூட நிறைய இடத்துல பெரிதும் மதிக்கக்கூடிய ராவணேஸ்வரன், மாபெரும் வீரன், மாட்சிமிக்க கலைஞன், ஒப்பில்லா சிவபக்தன், மேருமலையை அசைத்து பார்த்தவன், இனிய வீணை இசைத்தவன், இந்திரனை விரட்டியவன், வாளியை கட்டியவன், பொன்னால் இலங்கையை பொலிவுறச் செய்தவன், நாட்டை சிறப்பாக ஆண்டவன், மக்களுக்கு அன்பானவன். ஆனால் எங்கே அறம் தோற்கிறதோ கட்டிய கோட்டை அங்கே சிதறுகிறது. இந்த கம்பராமாயணத்தில் ஒரு கதாபாத்திரத்தையும் ஒரு இடத்துலையும் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதர்களுடைய வாழ்வியல் தத்துவத்தை ஆழமாக நாம் படிக்கும் பொழுது எல்லா இடத்திலும் கூட தர்மா ஆல்வேஸ் வின்ஸ். அதுவும் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவங்க வந்திருக்கிறாங்க. ஜனாதிபதியை பொறுத்தவரை the president who is here, the whole of Sri Lanka has participated in a democratic process. In a democracy, people have voted him, people have brought him to power, and after sitting in that chair, the honorable president of Sri Lanka, he is for everybody. He crosses his religion, he crosses his faith, he crosses everything and sits in that chair. இதை எப்படி கம்பராமாயணத்தில் கம்பன் கொண்டு வர்றான்னு பாருங்க. சங்ககால இலக்கியத்திலிருந்து எப்பொழுதும் எப்படி சொல்லுவோம் என்றால், ஒரு மன்னனை, ஒரு நாட்டை சொல்லும் பொழுது உயிர் எப்பொழுதும் மன்னன் என்று சொல்வோம், உடல் எப்பொழுதும் மக்கள் என்று சொல்வோம். ஸோ ஆண்டவனுக்கு ஒரு டிவைன் ரைட் மேலே இருந்து வந்திருக்கின்றார்கள், ஒரு டிவைன் ரைட் கொடுத்து தான் சங்ககால தமிழ் இலக்கியத்திலிருந்து இருக்கு. ஆனால் முதலாக இதில் கம்பராமாயணத்தில் அதில் கவி சக்கரவர்த்தி கம்பன் கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிறார். when he talks about தசரத் மகாராஜா, அப்போ அவர் தெளிவாக வர்ணனை செய்கின்றார், மன்னன் உடலாகவும் மக்கள் உயிராகவும் இருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமாக ஒரு முடியாட்சியிலிருந்து குடியாட்சி கொண்டு வராரு பாரு. அதாவது யாருக்குமே ஒரு டிவைன் ரைட் கிடையாது டு ரூல். ஐ எம் born somebody's son, I am the father of somebody, I have the right to rule over people. அது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய காப்பியத்தில் ஒரு முடியாட்சியிலிருந்து குடியாட்சிக்கு அழகாக அதை கொண்டு வந்து நிறுத்துகின்றான். அது மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் திரேதா யுகத்தில் அயோத்திய அரசு நடந்த பொழுது தசரத மகாராஜா lived for 60,000 years. Apparently in Treta Yuga people lived long, 60,000 years. When in a sabha, when Dasaratha Maharaja called all his people and he announced, I am retiring from this chair, இந்த சேர்லேருந்து நான் வெளியே போகிறேன், என்னுடைய காலம் முடிந்து விட்டது, அடுத்து பட்டத்து இளவரசராக நம்முடைய ராமனை நான் நியமிக்கின்றேன் என்று சொன்ன பொழுது மக்கள் எல்லோரும் ரொம்ப பெருசாக கைத்தட்டுறாங்க, ஆரவாரத்தோடு, ஆனந்தத்தோடு. மகாராஜாக்கே ஒரு சிறிய சந்தேகம், எதற்கு ஆரவாரத்தோடு ஆனந்தத்தோடு மக்கள் கொண்டாடுறாங்க? அப்போ அங்கிருந்த அரசவையில் இருந்த மினிஸ்டர், he asked the minister, why people are so happy, so joyful? The minister says, if you don't shout at me, I'll explain. சொல்லுங்க ஐயா, நீங்கள் 60,000 ஆண்டுகள் திரேதா யுகத்தில் தசரத மகாராஜா நீங்கள் மக்களுக்காக சேவை செய்தாலும் கூட, எத்தனையோ நல்லது செய்திருந்தாலும் கூட, இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் டெசிஷன். ஏன்னா மக்கள் ராமனை விரும்புகின்றார்கள். உங்களுடைய மகன் என்பதற்காக இல்லை, குணாதிசயத்திற்காக. ஒரு ஐடியல் பர்சன் எப்படி இருக்கணும், how should be an ideal human being should be. ஆனால் காலத்தினுடைய கட்டாயம் நமக்கு தெரியும். 14 ஆண்டுகள் வனவாசத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வந்து திரும்ப வந்து பட்டாபிஷேகம் நடந்த பொழுது, இதற்கு முன்பு கடவுள் வாழ்த்துல அந்த அற்புதமான பாட்டு பாடணும். பட்டாபிஷேகம் செய்கின்ற நேரத்தில் எவ்வளவு சிறப்பாக அதை நாம் அந்த பட்டாபிஷேகத்தை வர்ணனை செய்கின்றோம். அரியணை அனுமான் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பெற்ற
விரைசரி குழலி ஓங்க வெண்ணெய் ஊர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசித்தனை புனைந்தான் மௌலி. இதுல எல்லா ஹியர் கம்பன் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் எவ்ரி சிங்கிள் கேரக்டர். யார் இருக்கிறா, யார் த்ரோனை ஹோல்ட் பண்றா, ஹூஸ் ஹோல்டிங் த த்ரோன், ஹூஸ் ஹேவிங் த sword in his hand, who is carrying the umbrella which signifies Chakravarti is taking power, where is Sita Parati. He explains everybody in that scene, but there is one person Kamban intentionally did not explain. It is Rama. எல்லோரை பற்றியும் சொல்லுகின்றான். பட்டாபிஷேகத்தில் எல்லோரும் என்ன செய்றாங்க, ஆனா ஒருவர் மட்டும் யார் அதை பத்தி பேசவில்லைனா ராமர். அப்ப தலையில கிரீடம் வைக்கிறாங்க. கிரீடம் யாருக்கு வைக்கிறாங்க? இங்கேயும் அற்புதமாக the honorable president will appreciate this fact. Kamban very beautifully says, when the freedom was kept, he never mentioned who, he mentioned who kept the freedom, on whose head he never mentioned. அடுத்த பாடல்ல போறார், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தன்னுடைய தலையின் மீது ஒரு சின்ன பாரம் இருந்ததாக மக்கள் உணர்ந்தார். People felt there is some small weight in their head. மூன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த பாரம் ஏற்பட்டிருப்பதாக கம்பன் சொல்லுகின்றான். All the people who lived in the three loks, even they felt there is a small weight in their head. ராமனுக்கு வைக்கப்பட்ட கிரீடம் என்பது ஒரு குடிமகனுடைய தலையின் மீது வைக்கப்பட்ட கிரீடமாக மூன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் உணர்ந்தார்கள் என்று, ஒரு குடியாட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை, முடியாட்சி நடக்கக்கூடிய சமயத்தில் எவ்வளவு அற்புதமாக நம்முடைய கம்ப ராமாயணத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு காப்பியம். ஒரு மனிதனும் படித்து தன்னுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்தார் போல் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் 21st century இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. இப்ப ராமராஜ்யம், for politicians the fancy word, when I get elected to power I promise you Ramarajya. So everybody will ask, what is Ramarajya? So ராமராஜ்யாவுடைய அடிப்படை தத்துவத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம். ராமராஜ்யத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்பது முடியாட்சி கிடையாது, குடியாட்சி. It is not a hereditary transfer of power. It is people selecting a king or a person whom they love and adore, and people celebrate as if they are sitting in that throne. ராமராஜ்யத்தினுடைய அடிப்படை இதை இன்னும் கொஞ்சம், ஏன்னா நான் when கம்பவாரதி ஐயா when he called me to speak, the only thing I thought is, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அண்ணாமலை கம்பராமாயணம் இது பொருத்தமே இல்லாத ஒரு வார்த்தை. பெரிய மனிதர்கள் இங்கே இருக்கின்றார்கள், கம்பராமாயணத்தை கருத்து குடித்தவர்கள் இருக்கின்றார்கள், அதை போல் வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஆனாலும் ஈயினுடைய சத்தமும் கேட்க வேண்டும் என்று ஐயா விருப்பப்படுகின்றார் என்று நினைத்தேன். அந்த ஈயினுடைய வார்த்தையும் கேட்கணும். Even the voice of the housefly should be heard in the sabha. So that is why I thought it is a great privilege to come and talk. அதுல அடிப்படை 4 விஷயங்கள், சாஸ்திரங்கள். ஒரு ஊரில் ராமராஜ்யம் நடக்க வேண்டும் என்று கம்பன் விரும்புவது, அந்த பொறுப்புக்கு வரக்கூடிய நபர், the person who comes to the throne should have a clean understanding of sastras, should have a clean understanding of righteousness, should have a clean understanding of dharma. Second quality expects for the person who comes, he should have the character of a sishya. ஒரு சிஷ்யன் அடிப்படை என்ன? The mind is always open to learn, always they want to learn, always they want to meet people, they want to meet people with an open mind. Not only the person should understand the sastra, the person should have the quality of a sishya. Kamban goes one step further to say, when is Ramarajya possible? மூன்றாவது he says சமாஜ், மக்கள். மக்களோடு தொடர்ந்து இருக்கக்கூடியவர். இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் who's here, the president who's here, because he mingles with the common people like us. He takes time, comes and listen. Even if he speaks Tamil, he respects it, sits through it, understands it. A person who mingles with the samaj, with the public, that quality is the third quality. The fourth quality, he says, a person should be able to take advice from sadhus. Sadhus by their very nature are very detached. They don't have family. They don't want to push anything in the envelope. So இந்த 4 விஷயங்கள், சாஸ்திரங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது, இரண்டாவது ஒரு சிஷ்ய குணம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், மூன்றாவது மக்களோடு எப்பொழுதும் பழகக்கூடிய சமாஜோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன், நான்காவது சாதுவினுடைய பேச்சை எல்லாம் கேட்டு அறிவுரைகளை, ஆதீனம் ஐயா முன்னாடி இருக்கிறாங்க, சாதுவங்க இங்க இருக்கிறாங்க. இந்த 4ம் வரும் பொழுது, மக்களுக்கும் ராமபிரானுடைய குணாதிசயங்கள் வரும் பொழுது, ஒரு ராமராஜ்யத்தை நம்முடைய சமகாலத்தில் we can see a Ramarajya in our lifetime is what I believe.
And for that to happen, it is very important we should generate tolerance. The world demands tolerance. Even for small things we fight. We fight within the house, we fight with the neighbor, we fight in the street, we fight as a society, we fight based on languages, we fight based on religion, we fight based on north and south, we fight based on western hemisphere, eastern hemisphere, we fight based on where they live, where we live. ஸோ ஒரு அடிப்படை டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. இன்னைக்கு ஒரு கம்பராமாயணத்தை ஒரு குழந்தைங்க கேட்குறாங்க, கம்பபாரதி ஐயாவுடைய பேச்சுக்கெல்லாம் நம்ம கேட்குறோம்னா அடிப்படை விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது we should have tolerance, சகிப்புத்தன்மை. The second quality, I believe, the present generation, if at all we are a follower of Kamban, we take the nuggets of Kambaramayanam very seriously, is to have humility. We all believe, Relas are quoted from all the epic scriptures, from Bible to Quran, every single piece of great literature he quoted. அடிப்படை humility. நான் பெரியவன், I'm a big man, I'm bigger than everybody, somebody has to respect me, somebody has to salute me. இந்த ஹியூமிலிட்டி இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இட் இஸ் கம்மிங் ஆன் அ லோவர் லெவல் எவ்ரி டைம். ஸோ கம்பராமாயணத்தை நாம் சாத்தியப்படுத்தணும், அதுபோல் நாமும் வாழ வேண்டும். நம்முடைய சமகாலத்தில் ஒரு ராமராஜ்யத்தை நாம் அதிலே ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடிப்படை 2 குணங்கள், பெரிய குணங்களே வேண்டாங்க, பெரிய குணங்கள் வேண்டாம், பெரிய குணங்கள் தானாக வரும். அட்லீஸ்ட் 2 small qualities we can pick up. Just like Rama is known for integrity, Lakshmana is known for his seva, just like Bharata is known for his tolerance. நாம எல்லா கேரக்டரா வாழ்ந்துடலாம். If we have to live as a character of Bharata, imagine. Bharata doesn't have any role to play in Rama getting sent off to forest. Bharata did not tell his mother, please send Rama to forest. Bharata has got 0.001% fault. But how did the people of Ayodhya treated Bharata? People of Ayodhya felt, Bharata, you wronged. You sent our dear Rama to forest. Because of you, Rama is suffering. Bharata, even to take a bath in the Sarayu river, he has to go at 1:30 in the night, take bath and come. ஏன்னா 2 மணிக்கு மேலே மக்கள் வெளியே வந்தாங்கன்னா பரதனை திட்ட ஆரம்பிப்பாங்க. A person who is able to carry this for 14 years with so much tolerance, so much patience, for no fault of it. We can live through all the characters. Each of the eminent people can take one character and say he is the greatest character. But if you ask me as a person, the greatest character is Bharata. Because willfully you are carrying something on your head for which you got no fault of your own. 14 ஆண்டுகள் he has to carry that, 14 years he has to carry that guilt. அல்லது பரதனுடைய சகோதரன் சத்ருகனா இருக்கட்டும், who always had that humility to serve his brother. Every character teaches us something. Let us learn tolerance, let us learn humility over a point of time. Let us be better human beings. Let us be followers of Kamban. Let us take small nuggets of Kambaramayan. Even we need not speak the language they speak. 10,700 verses. I know people who can say all 10,700 verses. My grandfather can recite 8,000 verses, but I can't even recite one. But at least for my generation, if I'm able to pick up some nuggets, some qualities, and live our life according to that, I think sabhas like this, where the president gives time and comes here, where all the eminent people will come here, I think our life is worth it. அதனால் கடைசியில் நம்முடைய ஜனாதிபதியை வைத்துக்கொண்டு அதிகமாக நான் பேச விரும்பவில்லை. அவருடைய நேரம் நமக்கு மிக முக்கியமான நேரம். மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், குறிப்பாக கம்பன் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா விஸ்வநாதன் அவர்களுக்கு, அருமை நண்பர் தத்தோ சரவணன் ஐயா அவர்களுக்கு, மற்றும் ஒரு முறை நீதியரசர் மகேந்திரன் அவர்களுக்கு, மற்றும் ஒரு முறை டாக்டர் முகமது ரேலா ஐயா அவர்களுக்கு, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டோர்களுக்கு, சான்றோர்களுக்கு, when Kambavaradhi Ayya told me I have to come. Tomorrow is counting of elections in Tamil Nadu. I can't afford to come today. But people have already decided. It is already in the box. We just have to open the box tomorrow and see what people have given their verdict inside. When Kambavaradhi Ayya says you have to come, the only thing I can do is I just have to obey and come to Colombo. So the great privilege. Kambavaradhi Ayya அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றி தெரிவித்து, இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், கொழும்பு மாநகரில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கும், ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும் நன்றி உரித்தாக்கி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கம்பன் வாழ்க, கம்பனுடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்க. தமிழ்நாட்டையும் உலக நாடுகளையும் தன் குரல் வல்லமையால், ஆளுமையால், அரசியல் சாணக்கியத்தால் மிக சொற்ப காலத்துக்குள் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மேலான அரசியல்வாதி இன்றைக்கு மிக எளிமையான ஒரு வருகையாக இங்கே வந்து
எங்களுடைய இந்த கம்பச்சபையை பெருமை செய்திருக்கிறார். நல்ல ஆழமான விடயங்களை எல்லாம் எடுத்துரைத்து நல்ல ஒரு நிறைவுரையை நிறைவான உரையாக எமக்காக வழங்கி வைத்தார். அவருடைய அந்த நல்ல உரைக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிற்கின்றோம். கம்பன் கழகத்தின் சார்பாகவும் சபையோர்கள் சார்பாகவும் அவருடைய அந்த நல்ல உரைக்கு நன்றி பாராட்டி நிற்கின்றோம். தொடர்ந்து இன்றைய மாலை நேர நிகழ்வில் சான்றோர் கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. முதலாவதாக கௌரவம் பெற இருப்பவர் இலங்கை தேசமானிய கரு ஜெயசூர்யா அவர்கள். கம்பகலாநிதி ராதாகிருஷ்ணன் விருது பெறும் இந்த கரு ஜெயசூர்யா அவர்கள் எமக்கு விருது பெறுவதற்காக சம்மதித்து நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு சத்திர சிகிச்சைக்காக செல்ல வேண்டியிருப்பதால் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர் சார்பாக அவருடைய அந்த விருதினை ஏற்றுக்கொள்வதற்காக மேனாள் அமைச்சர் நவீன் திசநாயக்கா அவருடைய மருமகன் அவர்கள் அந்த விருதினை பெற்றுக்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். தன்னுடைய அசௌகரியமான சூழ்நிலையை மிக வேதனையான மனநிலையோடு தெரிவித்திருக்கிறார். தான் இந்த கம்பச்சபையை அவமதித்ததாக கருத வேண்டாம், நிச்சயமாக இந்த கம்பச்சபையில் கலந்து கொள்வதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு நான் காத்திருந்தேன். என் உடல்நலக் குறைவு கலந்து கொள்ள முடியாமல் செய்திருந்தது என்று மனவருத்தத்தோடு செய்தி தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது அந்த கரு ஜெயசூரி அவர்களுக்கான விருது பட்டியத்தை ஸ்தாபித செயலர் குமாரதாசன் அவர்கள் வாசித்து வழங்குவார். அவருக்கான அந்த கௌரவத்தை பெறுவதற்காக அவர் சார்பாக வருகை தந்திருக்கின்ற மேனாள் அமைச்சர் நவீன் திசநாயக்க அவர்கள் கம்பன் கழகத்தினுடைய சகல மரியாதையோடும் மேடைக்கு அழைத்து வரப்படுகிறார். பூரண கும்பம் தாங்கி கொடி குடை ஆலவட்டத்தோடு இந்த நாட்டினுடைய மிக நல்ல ஒரு அரசியல் தலைவராக சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்த போதிலும் அனைவருக்கும் வணக்கம். கம்ப கலாநிதி ராதாகிருஷ்ணன் விருது பெறுபவர் ஸ்ரீலங்கா அபிமானிய கரு ஜெயசூரிய அவர்கள், மேனாள் சபாநாயகர், இலங்கை பாராளுமன்றம். அரசியல் பண்பாளன், பலர் புகழ அரசியலில் பண்போடு வாழ்ந்த மகன், நலம் திகழ அவை முதல்வர் ஆகித்தான் நடுநிலைமை, நிலமதனில் காத்த மகன் நிகரில்லா விருது பல, தளமதனில் பெற்றேதான் தன் பெருமை உணர்த்தியவன். இலங்கை தேசத்தின் உயரிய அரசியல் நாயகனாக விளங்கியவர் இவர். வணிக உலகிலும் வானளாவிய புகழ் பெற்ற முன்னோடி. அமைச்சு பொறுப்புகளை அருமையாக ஏற்று நிறைவேற்றி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 8வது பாராளுமன்றத்தின் மாண்புமிகு சபாநாயகராக உயர்ந்த பெருந்தகை. கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மாண்புமிகு முதல்வராகவும் மேல் மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவராகவும் அரசியல் அரங்கில் தனித்துவ முத்திரை பதித்தவர். மின்சக்தி மற்றும் எரிசக்தி, பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள், உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள், ஜனநாயக சீர்திருத்தங்கள், புத்த சாசனம் போன்ற முக்கிய அமைச்சு பொறுப்புகளை திறம்பட வகித்த திறன்மிக்க தலைவர். இலங்கையின் உயரிய தேசிய கௌரவமான ஸ்ரீலங்கா அபிமானிய விருதை பெற்ற பெருமைமிகு தலைவர். மேலும் அப்துல் கலாம் தொழில்நுட்ப அறிவியல் நிறுவனம் வழங்கிய ஆசியாவின் பெருமை விருதையும் ஜப்பானிய பேரரசின் உயரிய விருதுகளையும் அலங்கரித்த சிறப்புமிக்க மாமேதை. தமது அரசியற் பணிகளாலும் ஜனநாயக செயற்பாடுகளாலும் பெரும் புகழ் கொண்ட ஸ்ரீலங்கா அபிமானிய கரு ஜெயசூரிய அவர்களுக்கு கொழும்பு கம்பன் கழக முன்னாள் செயலர் அமரர் பொன் பாலசுந்தரம் அவர்களால் நிறுவப்பட்ட கம்ப கலாநிதி ராதாகிருஷ்ணன் விருதினை 2026ஆம் ஆண்டு கொழும்பு கம்பன் விழாவில் வழங்கி கௌரவிப்பதில் அகில இலங்கை கம்பன் கழகம் பெருமை கொள்கிறது. அவருக்கான விருது கேடயத்தை கொழும்பு கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவர் மாண்புமிகு ஜே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வழங்கி வைக்கிறார். இந்த நாட்டில் மிகச்சிறந்த ஒரு அரசியல் ஆளுமையாக இருந்த மேல்நாள் சபாநாயகர் இலங்கை தேசமானிய கரு ஜெயசூரிய அவர்களுக்கான அந்த கௌரவம் அவருடைய மருமகனார் நவீன் திசாநாயக்க அவர்களிடம்
தகுந்த மரியாதைகளோடு கையளிக்கப்படுகின்றது. அடுத்து வித்துவசுரோன்மணி பொன்னம்பல பிள்ளை விருது. இந்த விருதை பெறுபவர் டாக்டர் பிரதாப் ராமானுஜம். பல அமைச்சுக்களில் நிரந்தர செயலாளராக கடமை புரிந்த டாக்டர் பிரதாப் ராமானுஜம் அவர்களுக்கான கௌரவத்துக்காக அவர் கம்பன் கழக தொண்டர்களால் சகல மரியாதைகளோடும் அழைத்து வரப்படுகிறார். பூரண பொற்குடம் தாங்கி கொடி குடை ஆலவட்டத்தோடு தமிழர் மரபுக்கிணங்க சகல மரியாதைகளோடும் அழைத்து வரப்படுகிறார். அவருக்கான விருது பட்டியத்தை வழங்குவதற்காக ஸ்தாபித செயலர் குமாரதாசன் அவர்கள் அந்த பட்டியத்தை வாசித்து வழங்குவார். வித்துவ சிரோன்மணி பொன்னம்பல பிள்ளை விருது பெறுபவர் டாக்டர் பிரதாப் ராமானுஜம் அவர்கள். மேனாள் நிரந்தர செயலாளர், சுற்றுலா அமைச்சு. மலையகத்தின் சூரியன். மலையகத்தின் சூரியனாய் வந்துதித்த பெருமனிதன், நிலை நின்று அயராது நிமிர்ந்தேதான் புகழ் கொண்டோன். விலையில்லா பதவி பல வீருடனே ஏற்றிருந்தோன், கலை சிறக்க கற்றுயர்ந்து கண்ணியனாய் வாழ்ந்த மகன். தேசிகர் ராமானுஜம் சரோஜினி தம்பதியரின் புதல்வராகிய பிரதாப் அவர்கள் 1948 இந்தியாவின் சென்னையில் பிறந்தார். அவரது தந்தையார் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கண்டி மாநகர சபை உறுப்பினராகவும் துணை மேயராகவும் இலங்கை இந்திய காங்கிரஸ் அமைப்பின் நிறுவன உறுப்பினராகவும் திகழ்ந்த புகழ்மிக்க பொது சேவையாளர் ஆவார். அவரது தாயார் டாக்டர் சரோஜினி ராமானுஜம் அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மகளிர் அணியின் முதல் தலைவராகவும் கண்டி சைவ மங்கையர் கழகத்தின் தலைவராகவும் பணியாற்றியவர். பிரதாப் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை கண்டி ட்ரினிட்டி கல்லூரியில் பெற்றார். பின்னர் பேராதனை இலங்கை பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானத்துறையில் பட்டம் பெற்றார். அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்தின் பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தில் தேசிய பொருளாதார கொள்கையில் முதுநிலை பட்டமும், ஆஸ்திரேலியாவின் கேன்பரா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் கலாநிதி பட்டமும் பெற்று தமது கல்வி பயணத்தை மேன்மையுற நிறைவு செய்தார். பொது சேவையில் 38 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய இவர் அதில் 13 ஆண்டுகள் அமைச்சின் செயலாளராக உயரிய பொறுப்பில் விளங்கினார். இன்று ஓய்வு பெற்ற நிரந்தர செயலாளராக இவர் சிறப்புற போற்றப்படுகிறார். மேலும் பேன் ஏசியன் பவர் நிறுவனத்தின் தலைவராகவும் முதன்மை நிர்வாக அதிகாரியாகவும் 12 ஆண்டுகள் திறம்பட சேவை செய்தார். பொதுச்சேவை ஆணைக்குழு உறுப்பினராகவும் அமைப்புச்சபை உறுப்பினராகவும் பணியாற்றி நாட்டின் நிர்வாகத்துறையில் முக்கிய பங்காற்றினார். அத்துடன் சென்ஃபின் சொத்து மேலாண்மை நிறுவனம், சிலோன் தானிய களஞ்சிய நிறுவனம், 3 ஏக்கர்ஸ் பண்ணை நிறுவனம் ஆகியவற்றில் ஆலோசகராகவும் சர்வதேச நீர் மேலாண்மை நிறுவனத்தின் தலைமை இயக்குநராகவும் பணியாற்றி பல துறைகளை தமது அறிவாலும் அனுபவத்தாலும் பொலிவூட்டினார். தமது தலை சிறந்த நிர்வாக பணிகளால் பெரும் புகழ் கொண்ட டாக்டர் பிரதாப் ராமானுஜம் அவர்களுக்கு அமரர் கே விஜயாலயன் நினைவாக எஸ் கணபதி பிள்ளை அவர்களால் நிறுவப்பட்ட வித்துவ சிரோமணி பொன்னம்பிள்ளை விருதினை 2026 கொழும்பு கம்பன் விழாவில் வழங்கி கௌரவிப்பதில் அகில இலங்கை கம்பன் கழகம் பெருமை கொள்கிறது. டாக்டர் பிரதாப் ராமானுஜம் அவர்களுக்கான அந்த கௌரவத்தினை நிகழ்த்துவதற்காக, பொன்னாடை போத்தி கௌரவிப்பதற்காக மேனாள் மலேசிய அமைச்சர் டத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் கௌரவத்தினை பொன்னாடை போத்தி வழங்கி வைக்கிறார். அவருக்கு மாலை அணிந்து மரியாதை செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனாள் தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்கள் மாலையிட்டு மரியாதை செய்கிறார். கொழும்பு கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவர்
ஜே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் அவருக்கான விருது கேடயத்தை வழங்கி சிறப்பிக்கிறார். சபை நிறைந்த கரகோஷத்தால் அந்த அற்புத சேவையாளருக்கு இந்த கௌரவம் கிடைக்கப்பெறுகிறது. அடுத்து சான்றோர் கௌரவ வரிசையில் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் விருது. பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் விருதினை பெறுவதற்காக விடைக்கொடி செல்வர் சின்னத்துரை தனபாலா அவர்கள் வருகை தருகிறார். அவரை கம்பன் கழக தொண்டர்கள் சகல மரியாதைகளோடும் அழைத்து வருகிறார்கள். பூரண பொற்குடம் தாங்கி கொடிகுடை ஆலவட்டத்தோடு சைவப்பணியை நந்தி கொடியினுடைய மேன்மையை இந்த உலகுக்கு உணர்த்தி உரைத்து வளர்த்து நிற்கின்ற அவருக்கான கௌரவ பட்டயத்தை வழங்கி வைப்பதற்காக மேனாள் செயலர் குமாரதாசன் அவர்கள் பட்டயம் வழங்குவார். பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் விருது பெறுபவர் விடைக்கொடி செல்வர் சின்னத்துரை தனபாலா அவர்கள். சகமெல்லாம் பரப்பியவன், சைவமதை தன்னுயிராய் தளர்வின்றி போற்றியவன், வையமெல்லாம் வாழ்வதற்கு வழி செய்த பெரும் மனிதன், உய்ய வழி ஈதனவே உணர்ந்தேதான் நந்தியதன், செய்ய பெரும் கொடியினையே சிகமெல்லாம் பரப்பியவன். காங்கேசன் துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தர்மசீலர் சின்னத்துரை எனும் பெரியாரின் வழித்தோன்றலாக பிறந்த இவர் வணிகம், சமயம், சமூக சேவை ஆகிய துறைகளில் தன்னிகரற்ற பங்களிப்புகளை செய்த பெருந்தகையாளர். தனது ஆரம்ப கல்வியை கொழும்பு சைவ மங்கையர் கழகத்திலும், இடைநிலை கல்வியை தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியிலும், உயர்கல்வியை பம்பலப்பட்டி இந்து கல்லூரி, ரத்மலான இந்து கல்லூரி ஆகியவற்றிலும் பயின்றார். பாடசாலை கல்விக்கு பின்னர் தந்தையாரின் வழிகாட்டலில் லீலா ஸ்டோர்ஸ் நிறுவனத்தில் இணைந்து வணிக நுணுக்கங்களையும் மனிதநேய பண்புகளையும் வளர்த்து கொண்டார். பின்னர் அதே நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினராக உயர்ந்து அதன் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார். ஏர் லங்கா, ஒரியன் லங்கா ஆய்வு அபிவிருத்தி நிறுவனம் உள்ளிட்ட பல அமைப்புகளில் பணிப்பாளர் சபை உறுப்பினராகவும், நந்தி டிராவல்ஸ், டினோஷன் ட்ரேடிங் கம்பெனி போன்றவற்றில் முகாமைத்துவ பணிப்பாளராகவும் சிறப்பாக செயற்பட்டார். ஏர்லங்கா பணிப்பாளர் சபையில் பணியாற்றிய காலத்தில் விமான நிலைய நிர்வாகத்தில் தமிழர்கள் பலர் இணைந்து கொள்ள வழி சமைத்தார். விமான நிலைய அறிவிப்புகளில் தமிழ் மொழியை ஒலிக்கச் செய்தது இவரது முக்கிய சாதனையாகும். இவர் இப்போது கொழும்பு சைவ முன்னேற்ற சங்கம், கதிர்காம யாத்திரிகர் தொண்டர் சபை, மனிதநேய நம்பிக்கை நிதியம் என்பவற்றின் அறங்காவலராகவும், ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் சபை, உலக சைவ பேரவையின் இலங்கை கிளை என்பவற்றின் தலைவராகவும், அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் பிரதி தலைவராகவும், கொழும்பு விவேகானந்த சபையின் உப தலைவராகவும், இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் அமைச்சின் இந்து கலாச்சார நிதியம், இந்து வித்யாபிருத்தி சங்கம் என்பவற்றின் ஆளுநர் சபை உறுப்பினராகவும், இலங்கை சைவநெறி கழகம், பௌத்த சங்கம் என்பவற்றின் காப்பாளராகவும் உன்னதமான சமய சேவையாற்றி வருகிறார். பாணந்துறை கந்தசுவாமி கோவில், திருமுருகண்டி பிள்ளையார் கோயில் நிர்வாக சபைகளில் முக்கிய பதவிகளையும் வகித்து வருகிறார். போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து மனித நேய பணிகளில் ஈடுபட்டதோடு உலகின் பல நாடுகளில் நடைபெற்ற சைவ மாநாடுகளில் கலந்து சிறப்பித்துள்ளார். உலகளாவிய நிலையில் நந்திக்கொடியின் சிறப்பை எடுத்துச் சென்றது இவரது மகத்தான சேவையாகும். இதனால் இவர் விடைக்கொடி செல்வர் எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மேலும் நந்திக்கொடியின் முக்கியத்துவம் பெருமைகளும், நந்தி கொடியேற்றி கொடிக்கவி பாடி போன்ற நூல்களையும் வெளியிட்டுள்ளார். மொத்தத்தில் சமயப்பற்றுறுதி, சமூக பொறுப்பு ஆகியவற்றோடு வாழ்ந்து வரும் விடைக்கொடி செல்வர் சின்னத்துரை தனபாலா அவர்களுக்கு திரு சூனா திருஞான சம்பந்தர் அவர்களால்
தனது தந்தையார் அமரர் கானா சுப்பிரமணியம் அவர்களின் நினைவாக நிறுவப்பட்ட அமரர் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் விருதினை 2026ஆம் ஆண்டு கொழும்பு கம்பன் விழாவில் வழங்கி கௌரவிப்பதில் அகில இலங்கை கம்பன் கழகம் பெருமை கொள்கிறது. அவருக்கான கௌரவம் இடம்பெறுகிறது. பொன்னாடை போர்த்தி மாலையிட்டு விருதுக்கேடயம் வழங்கி வைப்பதற்காக மலேசிய அமைச்சர், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், எங்கள் கொழும்பு கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவர் ஆகியோர் அந்த கௌரவத்தினை நிகழ்த்தி வைக்கிறார்கள். விடைக்கொடியை இந்த உலகம் முழுவதும் பரப்பி புகழ் கொண்ட சின்னத்துரை தனபாலா அவர்களுக்கான கௌரவம் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து சான்றோர் கௌரவம் பெறும் அடுத்த சான்றோர் காப்பியக்கோ ஜின்னா சர்புத்தீன் அவர்கள். கம்பனடிப்பொடி ஷா கணேசன் விருதினை பெறுகிறார். கம்பனடிப்பொடி ஷா கணேசன் அவர்களுடைய விருதை பெறும் காப்பியக்கோ ஜின்னா சர்புத்தீன் அவர்களை கம்பன் கழக தொண்டர்கள் சகல மரியாதைகளோடும் அழைத்து வருகிறார்கள். ஒரு மருத்துவராக, ஒரு கவிஞராக இந்த மண்ணில் அவர் ஆற்றிய சேவைகளை பாராட்டி விருது பட்டயம் வாசித்து வழங்குவதற்காக மேனாள் கழக செயலர் குமாரதாசன் அண்ணன் அவர்கள் அந்த பட்டயத்தை வாசிக்கிறார். கம்பனடிப்பொடி சா கணேசன் விருது பெறுபவர் டாக்டர் ஜின்னா ஷரீஃபுத்தீன் அவர்கள். காவியங்கள் பல படைத்தோன், காவியங்கள் பல செய்து கவிதமழை பொழிந்த மகன், மேவி உலக உயிர் அனைத்தும் மேதினியில் காத்த மகன், ஆபிவரை தமிழ் பதித்து அவனியிலே வாழ்வதனால் நாவினிக்கும் செந்தமிழன் நலமெல்லாம் தெரிந்த மகன், மருதமுனை மண் தந்த மறுவில்லா மாண்பாளர், மருத்துவராய் தான் மலர்ந்து மண்ணுக்காய் உழைத்த மகன், பெரும்புலவர் ஷரீஃபுத்தீனின் பெயர் சொல்லும் இனிய மகன், சிவநாயக குருவை சேர்ந்துயர்ந்து கலைவன், மதுரத் தமிழ் மொழியில் மனம் பதித்து மயங்கியவன், காவியங்கள் பல செய்த கண்ணியத்திற்கு உரிய மகன், அறிவும் ஆற்றலும் அகம் நிறைந்த காப்பியக்கோ கவிதை சிறுகதை காவியம் புதினமென கலைவழி தமிழ்கடலில் கரை கடந்து நீந்தியவர், சிறுவர்க்காய் இலக்கியங்கள் செய்து புகழ் கொண்டோன், செம்மையுற மொழிபெயர்ப்பு செய்து தமிழ் வளர்த்தோன், செந்தமிழின் பரப்பதனை செழிக்க வைத்த பேராளன், தமிழுக்காய் வாழ்நாளை தந்தேதான் வாழ்ந்த மகன், எண்ணிறந்த காவியங்கள் இயற்றித்தான் முன்னோரின் மரபுதனை மேம்படுத்தும் மாண்பான பேரறிஞர், பட்டங்களும் பரிசும் பணிந்தீவரை சூழ்ந்திடினும் எட்டவே நின்றென்றும் இயல்புடனே வாழுபவர், அறிவுலகம் வியந்திடவே அரங்குபல கண்ட மகன், கவிதைக்காய் கணக்கில்லா கௌரவங்கள் பெற்றுயர்ந்தோன், அரிய பெரும் தமிழ் தொண்டின் அணிவிளக்காய் நின்றிருப்போன், தமிழ் வயலில் தான் முயன்று தரமான பயிர் வளர்த்தோன், ஆய்வுக்கு உட்படுத்தும் ஆக்கங்கள் பல தந்தோன், ஈழத்தின் தமிழ் பெருமை எழுத்ததனால் விரிவித்தோன், இஸ்லாமிய பெருமை எடுத்தியம்பி தலைநிமிர்ந்தோன், தக்காரோய் வாழ்ந்தேதான் தாழ்வதிலா எச்சங்கள் பெற்றே புகழ் கொண்டு பெருவாழ்வை பேணுபவன், இளையோரே அனைத்தேதான் ஏற்றங்கள் தந்திடுவான், நற்றவ செல்வராய் நானிலத்தோர் போற்றுகிற காப்பிய கோவுக்காம் கௌரவம் ஈது. ஓயாத கவிதை பணியால் உயர் புகழ் கொண்ட காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா ஷரீஃபுத்தீன் அவர்களுக்கு பாரத் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர்
எஸ் ஜகத் ரட்சகன் அவர்களால் நிறுவப்பட்ட கம்பனடிப்பொடி சா கணேசன் விருதினை 2026 ஆண்டு கொழும்பு கம்பன் விழாவில் வழங்கி கௌரவிப்பதில் அகில இலங்கை கம்பன் கழகம் பெருமை கொள்கிறது. காப்பியக்கோ ஜின்னா சர்புதீன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக மலேசிய மேனாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்கள் கௌரவத்தினை வழங்குகிறார். அவருக்கு மாலை இட்டு மரியாதை செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனாள் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கௌரவத்தினை வழங்குகிறார். கொழும்பு கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவர் ஜே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் விருது கேடயத்தை வழங்கி கௌரவம் செய்கிறார். அடுத்து சான்றோர் கௌரவம் பெறும் வரிசையில் சிரேஷ்ட பொறியியலாளர் சி உருத்திரலிங்கம் அவர்கள் கௌரவம் பெறுவதற்காக மேடைக்கு வருகை தருகிறார். கம்பவாணர் ஆ அருணகிரி விருது, அந்த விருதினை பெறுவதற்காக சிரேஷ்ட பொறியியலாளர் உருத்திரலிங்கம் அவர்கள் கம்பன் கழக தொண்டர்களால் சகல மரியாதைகளோடும் மேடைக்கு அழைத்து வரப்படுகிறார். மங்கள வாத்தியம் முழங்க பூரண பொற்குடம் தாங்கி கொடிகுடை ஆலவட்டத்தோடு இந்த மண்ணில் மகத்தான சேவைகள் புரிந்த சிரேஷ்ட பொறியியலாளர் ருத்ரலிங்கம் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார். அவருக்கான விருது பட்டயத்தை கழகத்தின் ஸ்தாபித செயலர் வழங்கி வைப்பார். கம்பவாணர் சி அருணகிரி விருது பெறுபவர் சிரேஷ்ட பொறியியலாளர் சி உருத்திரலிங்கம் அவர்கள். பணிப்பாளர் ரூலின்ஸ் தனியார் நிறுவனம். அரிய பெரும் திறனாளன், ஒப்பற்ற தந்திரத்தால் உயர்வடைந்து யாழ் மண்ணில் செப்பரிய நுட்பங்கள் செய்தேதான் மாடங்கள் தப்பின்றி அமைக்கும் வகை தானறிந்து பலருக்கும் அப்பதிவை உணர்த்தியவன் அரிய பெரும் திறனாளன். இலங்கை நிர்மாணத்துறை முன்னோடிகளில் ஒருவரான சிரேஷ்ட பொறியியலாளர் சிவலிங்கம் உருத்திரலிங்கம் அவர்கள் யாழ்ப்பாணம் ஏழாலையில் பிறந்தார். இவர் குடிசார் பொறியியற் துறையில் 55 வருடங்களுக்கும் மேற்பட்ட அனுபவம் வாய்த்தவர். பேராதனை பல்கலைக்கழகத்தில் தனது பொறியியல் பட்டத்தினை 1ஆம் தரத்தில் பூர்த்தி செய்தபின் பொதுநலவாய திட்டத்தின் புலமை பரிசிலை பெற்று நிர்மாண பொறியியற் துறையில் பிரித்தானியாவில் முது விஞ்ஞானி பட்டத்தினை பெற்றார். தொடர்ந்து இத்துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்று பட்டய பொறியியலாளர் தகமையையும் பெற்றுக்கொண்டார். தான் பெற்ற கல்வி தனது தாய் நாட்டிற்கு பயன்பெற வேண்டும் எனும் நோக்கில் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி வந்த இவர் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையில் பணியாற்றத் தொடங்கினார். 1983ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் அப்பதவியை ராஜினாமா செய்துவிட்டு யாழ் மண்ணில் பொறியியல் சார் நிறுவனங்களை நிறுவி தொடர்ந்து சேவையாற்றி வருகிறார். நீர்ப்பாசன வீதி கட்டமைப்பு பொறியியலாளராக நீண்ட அனுபவம் வாய்ந்த இவர் இலங்கை பொறியியலாளர் சங்க நிறுவனத்தில் மிக நீண்ட கால அங்கத்தவராக உள்ளார். நிர்மாணத் துறையின் நிபுணரான இவர் புதுமை தொழில்நுட்பத்தால் 6 நாட்களில் வீடு சமைத்த பெருமைக்கு உரியவர். எரிக்கப்பட்ட யாழ் நூலகத்தை தமது பொறியியல் அறிவால் இடிக்காமல் மீட்டெடுத்து வரலாறு காத்த வல்லுனர். ஷெல் தாக்குதலில் சிதைந்த நீர் தாங்கியை நிர்மாணத்துறைசார் தன் புலமையால் வீழாமற் காத்து தந்தவர். வீரசிங்கம் மண்டபம் முதல்
மில்லர்ஸ் கட்டிடம் வரை அழிவின் விளிம்பில் நின்ற வரலாற்று சின்னங்கள் பலவற்றின் பாதுகாவலர். மந்திகை முதல் முல்லைத்தீவு வரை போரினால் சிதைந்த நகரங்களை தன் நிர்மாண பணியால் நிமிர்த்திய பெருந்தகை. தன் துறைசார் நூல்கள் அருகியிருக்கும் நிலையில் ஒப்பந்த முகாமித்துவத்தில் நூல்கள் பல தந்து இளையோர்க்கு வழிகாட்டிய இவர் தொழில்நுட்ப சொற்களை கொண்ட ஆங்கில தமிழ் அகராதி ஒன்றை தற்போது வெளியிடவுள்ளார். நிர்மாண தொழில் சம்பந்தமாக ஏற்படும் சிக்கலான பிணக்குகளை தீர்க்கும் நேர்மையான நடுவராக இதுவரை 70க்கும் மேற்பட்ட தீர்ப்புகளை இவர் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சமூக தொண்டின் சிகரமாக தொடர்ந்து பணியாற்றிய இவர் வறுமை கோட்டுக்கு கீழே வாடிய மக்களுக்கும் மாற்றுத் திறனாளருக்கும் மாவீரர் குடும்பங்களுக்கும் இலவசமாக இல்லங்கள் அமைத்து தந்த ஏந்தல். கல்வி நிதியங்கள் உருவாக்கி இளையோர் அறிவை தொடர்ந்து வளர்த்து வரும் வள்ளல். நிர்மாணத் துறையில் நிகரற்ற சாதனைகள் செய்த சிரேஷ்ட பொறியியலாளர் சி. உருத்திரலிங்கம் அவர்களுக்கு கம்பகாவலர் புதுவை நானா கோவிந்தசாமி முதலியார் அவர்களால் நிறுவப்பட்ட கம்பவாணர் ஆனா அருணகிரி விருதினை 2026ஆம் ஆண்டு கொழும்பு கம்பன் விழாவில் வழங்கி கௌரவிப்பதில் அகில இலங்கை கம்பன் கழகம் பெருமை கொள்கிறது. சிரேஷ்ட பொறியியலாளர் உருத்திரலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலேசிய மேனாள் அமைச்சர் கௌரவம் செய்ய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மேனாள் தலைவர் மாலையிட்டு மரியாதை செய்கிறார். அவருக்கான விருது கேடயத்தை கொழும்பு கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவர் மாண்புமிகு ஏ. விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார். தொடர்ந்து மகாவித்வான் கணேசையர் விருது. இந்த மகாவித்வான் கணேசையர் விருதினை பெறுவதற்காக அரச அதிபர் திரு ஆ. உமா மகேஸ்வரன் அவர்கள் கம்பன் கழக தொண்டர்களால் சகல மரியாதைகளோடும் மேடைக்கு அழைத்து வரப்படுகிறார். உமா மகேஸ்வரன் அவர்களுக்கான அந்த விருது கேடயத்தை வாசித்து வழங்குவதற்காக ஸ்தாபித செயலர் மகாவித்துவான் சி. கணேசையர் விருது பெறுபவர் திரு ஆனா உமா மகேஸ்வரன் அவர்கள், அரச அதிபர், முல்லைத்தீவு. பலர் புகழும் நிர்வாகி. தன் தனித்த ஆளுமையால் தளராது பாடுபட்டு முன்னெடுத்து பல கருமம் முனைந்தேதான் செய்த மகன். எண்ணறிய பெருமைமிகு இந்து மத ஏற்றமதை பன்னெடுங்கால் காத்திருந்தோன் பலர் புகழும் நிர்வாகி. யாழ்ப்பாணம் நல்லூரில் அருளானந்தம் பார்வதி தம்பதியருக்கு 1972 பிறந்த உமா மகேஸ்வரன் கொக்குவில் இந்து கல்லூரியில் தன் இடைநிலை கல்வியை பெற்றுக்கொண்டவர். பின் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வியாபார முகாமைத்துவத் துறையில் இளமானி பட்டத்தையும், ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் பொது நிர்வாகத்தில் முதுமானி பட்டத்தையும் பெற்றுக்கொண்டவர். ஆசிரியர் பணியில் தன் தொழில் வாழ்க்கையை 2000ஆம் ஆண்டு தொடங்கிய இவர் இலங்கை நிர்வாக சேவையில் 2004ஆம் ஆண்டு இணைந்து முதலில் திருகோணமலை மாவட்ட பெருகல் குச்சவெளி பிரதேசங்களின் செயலாளராக திறம்பட பணியாற்றினார். அக்காலகட்டத்தில் சுனாமி அனர்த்தத்திலும் போரின் துயரிலும் மக்களுக்கு மகத்தான துணையாக நின்றவர். பெருகல் முதல் குச்சவெளி வரை மீள்குடியேற்ற சுடர் ஏற்றி அவர்களின் மனங்களை வென்றவர். பின்னர் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளராய் இவர் பணியாற்றிய காலத்தில் ஆறுமுகநாவலர் விபுனாந்தர் மாநாடுகளை மிக பெரிய அளவில் நடாத்தி அவர்களின் அரிய நூல்களை மீள்பதிப்பு செய்தவர்.
சர்வதேச முருக பக்தி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய இவர் சமய கலாச்சார கற்க நிறுவனத்தை உருவாக்கி பலர்க்கும் பயன் செய்தார். சமய திணைக்களத்தை மக்கள் நேய முன்மாதிரியான அரச நிறுவனமாக மாற்றி தேசிய உற்பத்தி திறன் விருதை முதன்முறையாக திணைக்களம் பெறுவதற்கு வழி சமைத்தார். பின் வடமாகாண பிரதி பிரதம செயலாளராகவும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளராகவும் கடமையாற்றிய இவர் 2023 முல்லைத்தீவு மாவட்ட அரச அதிபராக திறம்பட நிர்வாக சேவையாற்றி வருகிறார். முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் சுயதொழில் வாய்ப்புகளை பெருக்குதல், இம்மாவட்ட உற்பத்தி பொருட்களுக்கு பிற மாவட்டங்களிலும் நாடுகளிலும் சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல் என தன் ஆளுமை மிக்க செயற்பாடுகளால் முல்லைத்தீவு மாவட்டத்தை முன்மாதிரியாய் மாற்றி வரும் முயற்சியாளர். அரச நிர்வாக பணியை ஒரு சாதாரண அலுவலக பொறுப்பாக கருதாமல் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் ஓர் உன்னதமான சேவையாக கருதி பணிபுரிவதனால் அர்ப்பணிப்பு மிக்க அதிகாரியாய் மக்கள் நெஞ்சில் அரியணை கொண்டவர். தமது ஆளுமை மிக்க சமுதாய நோக்கிலான நிர்வாக பணிகளால் ஏற்றம் காணும் திருமிகு ஆனா உமாமகேஸ்வரன் அவர்களுக்கு சுவாமி சாந்தானந்த சரஸ்வதி நினைவாக கம்பன் புகழ் விருதாளர் திருமதி அபிராமி கைலாசபிள்ளை அவர்களால் நிறுவப்பட்ட மகாவித்துவான் சி கணேசையர் விருதினை 2026 ஆண்டு கொழும்பு கம்பன் விழாவில் வழங்கி கௌரவிப்பதில் அகில இலங்கை கம்பன் கழகம் பெருமை கொள்கிறது. அவருக்கான அந்த மரியாதை மலேசிய அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனாள் தலைவர், கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவர் ஆகிய பெருமக்களால் நிறைவாக வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 சான்றோர் பெருமக்களும் கௌரவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கான விருது இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. அந்த விருதுக்கு முன்னதாக கம்பன் கழகம் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு ஏன் இந்த விருதை வழங்குகிறது, தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்ன என்பது தொடர்பான ஒரு அறிக்கையினை எங்கள் கம்பன் கழகத்தினுடைய ஸ்தாபித செயலரும் மெல்பர்ன் கம்பன் கழகத்தினுடைய அமைப்பாளருமான குமாரதாசன் அவர்கள் இப்பொழுது வாசித்து வழங்குவார். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஒன்றுபட்ட இலங்கையின் தொலைநோக்கு தலைவர் கம்பன் புகழ் விருது கௌரவிப்பு உரை. இச்சபையில் அமர்ந்திருக்கும் வணக்கத்திற்குரிய மதகுருமார்களே, கௌரவத்திற்குரிய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, விருதுகள் பெற்ற பெரியோர்களே, கூடியிருக்கும் கௌரவத்திற்குரிய பிரமுகர்களே, தாய்மார்களே, இளையோர்களே, உங்கள் அனைவருக்கும் கம்பன் கழகத்தின் சார்பில் எனது வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே, இங்கு நான் தனியே நின்று பேசினாலும் எனது இந்த உரை இந்த பெரிய தமிழ் சபையினது குரலாகத்தான் உங்கள் முன்பு வைக்கப்படுகிறது என்பதை தங்கள் மேலான கவனத்திற்கு தர விரும்புகிறேன். மேதகு ஜனாதிபதி அவர்களே, இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் நீங்கள் புதியதோர் புரட்சியை செய்ய முயன்று வருகிறீர்கள். சுதந்திரத்திற்கு பின்னான இந்த நாட்டின் அரசியலில் தமிழர்களாகிய நாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதை தாங்கள் அறிவீர்கள். இலங்கையின் பிரஜைகளாக இம்மண்ணின் வளர்ச்சிக்கு இந்நாட்டு தமிழர்கள் மக்களும் பெரிய பங்களிப்பை ஆற்றியுள்ளனர். ஆனாலும் இனவெறி பிடித்த சிலர் தமிழர்களை இந்நாட்டின் இரண்டாந்தர பிரஜைகள் ஆக்க முயன்றனர்.
அதனால் ஏற்பட்ட முரண்பாட்டில் தமிழர்களது உயிர், உடல், உடைமை என அனைத்தும் பலதரமாய் சிதைக்கப்பட்டது வரலாறு. வேண்டுமென்றே தமிழர்கள் வாழ்ந்த தாய் மண்ணை சிலர் சிதைக்கவும் அபகரிக்கவும் முயற்சி செய்து இந்த நாட்டின் மீதான பற்றினை நம் இளையோர் மனதிலிருந்து நீக்க முயன்றனர். அதனால் விளைந்த போரினால் 3 தசாப்தங்களாக தமிழ், சிங்கள இனங்கள் மட்டுமன்றி இந்நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களும் பாதிப்புற்றனர். இங்கனமாய் இருள் சூழ்ந்திருந்த நமது அரசியல் வரலாற்றில் ஒளி தரும் சூரியனாய் தாங்கள் உதித்திருக்கிறீர்கள். முதலாய் அனைத்து இனங்களையும் அணைத்து கொண்டு இம்மண் எல்லோர்க்கும் உரியது எனச் சொல்லி எங்கள் மனங்களை கவர்ந்து உயர்ந்து நிற்கிறீர்கள். உங்களின் வருகையால் இந்நாட்டில் வாழும் எல்லா இன மக்களும் இத்தேசத்தின் மீதான பற்று எல்லா இன மக்களுக்கும் இத்தேசத்தின் மீதான பற்று அதிகரித்திருக்கிறது. பகை நீங்கி எல்லா இன மக்களும் ஒருவரையொருவர் நேசிக்க தொடங்கியிருக்கிறார்கள். உங்களால் ஏற்பட்டிருக்கும் தன் புதல்வர்களது ஒற்றுமை முயற்சி கண்டு இலங்கை என்னை மகிழத் தொடங்கியிருக்கிறாள். மேதகு ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் தொடங்கியிருக்கும் அரசியல் பாதை மிக கடினமானது என்பதை நாம் அறிவோம். ஒரே நாளில் மாயாஜாலம் செய்வது போல இந்நாட்டின் அரசியல் போக்கை மாற்றிவிட முடியாது என்பதையும் நாம் அறிவோம். நீங்கள் பல தடைகளையும் தாண்டி ஓட வேண்டி இருக்கும் என்பதையும் நாங்கள் அறிவோம். தமிழர்களின் மனக்குறைகள் இன்னும் முழுமையாய் நீங்கவில்லை. எம்மீதான அடக்குமுறைகள் ஆங்காங்கே இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் எல்லா இனங்களும் ஒற்றுமையாய் வாழும் ஓர் இலங்கையை நீங்கள் முழுமையாக ஆக்கி தருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் எல்லா இனங்களும் ஒற்றுமையாய் வாழும் ஓர் இலங்கையை நீங்கள் முழுமையாய் ஆக்கி தருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அதனால் தான் அரசியலாளர்களை கடந்து உங்கள் மீதான தமிழ் பொதுமக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டுமென நாங்கள் முடிவு செய்தோம். அம்முடிவின்படியேதான் இதுவரை கலைத்துறைகள் சார்ந்த தமிழர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த தமிழினத்தின் உயர் விருதான இந்த கம்பன் புகழ் விருதினை முதல் முறையாக அரசியல் துறை சார்ந்த சிங்களவரான உங்களுக்கு நாம் வழங்கி மகிழ்கிறோம். தமிழ் மக்கள் உங்களது நேர்மையான புரட்சி கரங்களை பலப்படுத்த உங்களோடு இணைந்து நிற்கிறார்கள் என்பதற்கான ஓர் அடையாளமாகவே இவ்விருது அமைகிறது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்பொழுது இங்கே தமிழில் வாசிக்கப்பட்ட இந்த கோரிக்கையை பெரும்பான்மை மொழியில், சகோதர மொழியில் வாசித்து வழங்குவதற்காக கொழும்பு மாநகர சபையினுடைய உறுப்பினர் KT குருசாமி அவர்கள் சிங்கள மொழியில் வாசிப்பதற்காக வருகை தருகிறார். මෙම ගෞරවනීය සභාවේ අසුන්ගෙන සිටින ගෞරවනීය ආගමික නායකයන්ට, ගෞරවනීය අතිකරු ජනාධිපතිතුමාට, සම්මාන ලැබූ ගෞරවනීය වැඩිහිටියන්ට, මෙහි එක්ව සිටින ගෞරවනීය ප්‍රභූවරුන්ට, ගෞරවනීය මව්වරුන්ට සහ තරුණ මිතුරන්ට කම්බන් සංගමය වෙනුවෙන් ඔබ සැමට මාගේ ගෞරවනීය ආචාර්යත් උණුසුම් පිළිගැනීමත් පිරිනමමි. අතිකරු ජනාධිපතිතුමනි, මම මෙහි තනිව සිට කතා කළද මගේ මෙම කතාව මෙම මහත් දෙමළ සභාවේ
අඬ ලෙස ඔබතුමා ඉදිරියේ තබන බව ගෞරවයෙන් ප්‍රකාශ කරමි. ගෞරවනීය ජනාධිපතිතුමනි, මෙම රටේ දේශපාලන ඉතිහාසය තුළ ඔබතුමා නව ආකාරයක විප්ලවයක් ආරම්භ කිරීමට උත්සාහ කරමින් සිටි. නිදාසෙන් පසු මෙම රටේ දේශපාලනය තුළ දෙමළ ජනතාව වූ අපි බෝ පීඩාවන්ට ලක් වූ බව ඔබතුමා හොඳින් දන්නා කරුණකි. ශ්‍රී ලංකාවේ පුරවැසියන් ලෙස මෙම රටේ දමිළ ජනතාව මෙම භූමියේ වර්ධනයට විශාල දායකත්වයක් ලබා දී ඇත. ඒත් ජාතිවාදී මනෝභාවයෙන් අන්ධ වූ සමහර අධිපතිවාදී දේශපාලකයන් දමිළ ජනතාව මෙම රටේ දෙවන පෙළ පුරවැසියන් බවට පත්කිරීමට උත්සාහ කළේ. ඒ හේතුවෙන් ඇති වූ ගැටුම්වලදී දමිළ ජනතාවගේ ජීවිත, ශරීර සහ දෙපළ බෝ ආකාරවලින් විනාශයට ලක්විය එය ඉතිහාසයයි. සමහරු දමිළ ජනතාව ජීවත් වූ ඔවුන්ගේ මව්බිම විනාශ කිරීමටත් අත්පත් කර ගැනීමටත් සිතාමතා උත්සාහ කළහ. එමගින් මෙම රට කෙරෙහි අපගේ තරුණ පරපුරේ අදවත් තුල තිබූ බැඳීම ඉවත් කිරීමටද ඔහු උත්සාහ කළහ. ඒ හේතුවෙන් ඇති වූ යුද්ධය නිසා දශක 3ක් පුරා දමිළ සහ සිංහල ජනතාව පමණක් නොව මෙම රටේ ජීවත් වන සියලු ජන කොටස් දුක් විඳින්නට සිදුවිය. මෙවැනි අඳුරින් වට වූ අපගේ දේශපාලන ඉතිහාසය තුළ ඔබතුමා ආලෝකය ලබා දෙන සූර්යයෙකු ලෙස උදා වී සිටි. පළමු වතාවට සියලු ජන කොටස් වළඳ ගැනීමෙන් මෙම භූමිය සියලු දෙනාටම අයත්ය, මෙම භූමිය සියලු දෙනාටම අයත්ය යනුවෙන් ප්‍රකාශ කරමින් ඔබතුමා අපගේ අදවත් දිනාගෙන උසස් ස්ථානයක සිටිමි. ඔබතුමාගේ පෙමිණීම හේතුවෙන් මෙම රටේ ජීවත් වෙන සියලු ජන කොටස් තුල මෙම ජාතිය කෙරෙහි ඇති බැඳීම වැඩි වී ඇත. වෛරය පහව යමින් සියලු ජන කොටස් එකිනෙකාට ආදරය කිරීමට ආරම්භ කර ඇත. ඔබතුමා නිසා ඇති වූ තම දරුවන්ගේ එක්සත්භාවය සඳහා වූ උත්සාහය දැක ලංකා මාතාව සතුටට පත්වීමට ආරම්භ කර ඇත. ගෞරවනීය ජනාධිපතිතුමනි, ඔබතුමා ආරම්භ කර ඇති දේශපාලන මාර්ගය ඉතා දුෂ්කර එකක් බව අපි දනිමු. එක් දිනකින් මැජික් එකක් කලක් මෙන් මෙම රටේ දේශපාලන ගමන් මග වෙනස් කළ නොයේකි බවද අපි දනිමු. ඔබතුමාට බොහෝ බාධක හයිබවා ඉදිරියට යා යුතු බවද අපි දනිමු. දමිළ ජනතාවගේ අදවත් තුළ ඇති අසතුට සහ කනස්සල්ල තවමත් සම්පූර්ණයෙන් ඉවත් වී නැත. අපට එරෙහි පීඩන තැනින් තැන තවමත් පවතමින් පවති. ඒත් සියලු ජන කොටස් එක්සත්ව ජීවත් වන ශ්‍රී ලංකාවක් ඔබතුමා සම්පූර්ණයෙන් නිර්මාණය කරනු ඇතයි අප තුළ විශ්වාසයක් වී ඇති. එබැවින් දේශපාලකයන්ගේ ඔප්පට ගොස් දමිළ පොදු ජනතාව ඔබතුමා කෙරෙහි තබා ඇති විශ්වාසය ප්‍රකාශ කළ යුතුයි අපි තීරණය කළෙමු. ඒ තීරණය අනුව මෙතෙක් කලා සභා සාහිත්‍ය ශ්‍රේෂ්ඨවලට අයත් දමිළ ජනතාවට පමණක් පිරිනමා තිබූ දමිළ ජනතාවට පමණක් පිරිනමා තිබූ දමිළ ජනතාවගේ උසස් ගෞරවය සම්මානය වනය කම්බන් කීර්ති සම්මානය පළමු වතාවට දේශපාලන ශ්‍රේෂ්ඨයට අයත් සිංහල ජාතියෙකු වන අතිකරු ජනාධිපති වන ඔබතුමාට පිරිනැමීමට අපි සතුටු වෙමු. දමිළ ජනතාව ඔබතුමාගේ අවංක සහ විප්ලවීය උත්සාහයන් ශක්තිමත් කිරීම සඳහා ඔබතුමා සමග එක්ව සිටින බවට මෙම සම්මානය සංකේතයක් වන බව ඔබතුමාට ගෞරවයෙන් දැනුම් දෙමි. බොහොම ස්තුතියි.
இந்த கோரிக்கைகளோடு இன வேற்றுமையால் பிளவுண்டு கிடந்த தேசத்தை ஒன்றுபடுத்துவேன் என உறுதி தந்து தேச தலைமை ஏற்றிருக்கும் ஆண்மையாளரான மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை கம்பன் கழகத்தைச் சேர்ந்த மூத்த உறுப்பினர்கள் மேடைக்கு அழைத்து வருகிறார்கள். பாதுகாப்பு நலன் கருதி கொடிகுடை ஆலவட்டங்கள் எங்களுடைய ஏற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்று அவர்கள் பணிவன்பாக கேட்டுக்கொண்டதை அடுத்து அவரை உரிய மரியாதையை மனதில் தாங்கியவர்களாக அவரை மேடைக்கு அழைத்து வருகின்றோம். சபையோர்களும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செய்வது பொருத்தமாக இருக்கும். எளிமையே உருவான தலைவன் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கான விருது பட்டியத்தை வாசித்து வழங்குவதற்காக கழகத்தினுடைய ஸ்தாபித செயலரும் மெல்பர்ன் கம்பன் கழகத்தினுடைய அமைப்பாளருமான அண்ணன் குமாரதாசன் அவர்கள் வருகிறார். கம்பன் புகழ் விருது 2026 அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு வரலாற்றை மாற்றியவன். ஈழத் தமிழரினம் எப்போதும் போராடி ஆழத் துயருற்று அமர்ந்திருந்த வேளையிலே வாழ வழி சமைப்பேன் வற்றாது நம்மண்ணில் நீளத்தான் வாழ்ந்தோரை நெஞ்சிருத்திச் சோதரராய் வீழாமல் நேசித்து வீருடனே காப்பனென வேளமென முழங்கித்தான் வெற்றிகளை கண்டவர்க்கு நாளும் தமிழர்களின் நன்றிதனை காட்டுதற்காய் நல்லோர் மனம் மகிழ நாம் கம்ப விருதளித்தோம். அனுராதபுரம் மாவட்டம் தம்புத்தேகம பகுதியில் 1968 ஆண்டு நவம்பர் மாதம் 24 பிறந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தம்புத்தேகம காமினி மகா வித்தியாலயத்திலும் தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலும் தனது பாடசாலை கல்வியை பெற்றுக்கொண்டார். தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான முதலாவது மாணவராக இவர் விளங்கினார். தொடக்கத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இணைந்தார். அப்போதைய சூழ்நிலையால் பின்னர் களனி பல்கலைக்கழகத்தில் இணைந்து விஞ்ஞான துறையில் பட்டம் பெற்று வெளியேறினார். பாடசாலை காலத்திலிருந்தே அனுரகுமார அவர்களுக்கு அரசியலில் அதிக ஆர்வம் இருந்தது. தனது 19 வயதில் இலங்கையின் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இடதுசாரி கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியில் இவர் இணைந்தார். 1995 ஆண்டு சோசியலிச மாணவர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக ஜேவிபியால் நியமிக்கப்பெற்ற அனுரகுமார அவர்கள் அக்கட்சியின் மத்திய பணிக்குழுவிலும் இணைக்கப்பட்டார். 2014 ஆண்டு நடந்த ஜேவிபியின் தேசிய மாநாட்டில் அக்கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இவர் ஜேவிபியின் தலைவரான பிறகு அக்கட்சியின் கடந்த கால வன்முறைகளுக்காகவும் மக்களின் உயிர் இழப்புகளுக்காகவும் மன்னிப்பு கோரி மக்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டார். அக்கட்சி வன்முறைகளுக்காக மன்னிப்பு கோரியது அதுவே முதல் தடவையாகும். பின் 2019 ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி தலைமையில் தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்ட போது அதன் தலைவராகவும் இவரே தெரிவு செய்யப்பட்டார். இலங்கையின் ஆற்றல் மிக்க பாராளுமன்ற உறுப்பினராக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கடந்த 2 தசாப்தங்களாக விளங்கி வந்தார். 2000 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்தினில் நுழைந்த அவர் 2001 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். பின் 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜேவிபியானது சுதந்திர கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அத்தேர்தலில் குருநாகல் மாவட்ட உறுப்பினராக பாராளுமன்றத்தில் நுழைந்த இவர் அவ்வரசாங்கத்தில் விவசாயம், கால்நடைகள், காணி, நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக பதவியேற்றார்.
பின்னர் செப்டம்பர் 2015 முதல் டிசம்பர் 2018 வரை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் தலைமை கொறடாவாக பணியாற்றினார். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி 2019 ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் முதல் தடவையாக போட்டியிட்டார். அதில் 3வது இடத்தை பிடித்த அவர் ஊழலுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்ததோடு பொருளாதார நெருக்கடியின் போது நடந்த போராட்டங்களிலும் தொடர்ந்து பங்கு கொண்டார். இதனால் அவருக்கான ஆதரவு தளம் நாட்டில் வேகமாக வலுவடைய ஆரம்பித்தது. இவரது ஆளுமை மிக்க பேச்சாற்றலாலும் ஆடம்பரம் இல்லாத நடத்தையாலும் கவரப்பட்ட மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் பின்னால் இவருக்காகவே அணிதிரள தொடங்கினர். இதனால் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 57,40,179 வாக்குகளை பெற்று பெருவெற்றி அடைந்தார். இதனால் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதியன்று அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். வெறும் 3% வாக்கு வங்கியை கொண்டிருந்த தனது கட்சியை நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திய தன்னிகரற்ற ஆளுமை மிக்க தலைவராக சர்வதேசம் இவரை பாராட்டியது. மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்காமை, குடும்ப அரசியலை முன்னிறுத்தாமை, நட்புறவோடு ஏழை எளிய மக்களை அணைத்து நின்றமை போன்ற பண்புகளால் மக்களது விருப்பத்துக்குரிய தலைவராக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று விளங்குகின்றார். இந்நிலையில் சிங்களவராக இருந்தாலும், தமிழராக இருந்தாலும், முஸ்லிமாக, பேகராக, மலையராக இருந்தாலும் நாம் அனைவரும் இலங்கை பிரஜைகள் என்று பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை அதற்கான அரசியல் பொருளாதார மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன் என்றும், இந்நாட்டில் பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பிரிவை நாம் ஏற்கவில்லை. இங்கு வாழும் ஒவ்வொருவரும் சமமான குடிமக்களே. இந்த நாட்டில் யாரும் இரண்டாம் தர குடிமக்கள் இல்லை. எந்த மதத்தவராக இருந்தாலும் அனைவருக்கும் இங்கு சம உரிமை இருக்க வேண்டும் என்றும் துணிந்து கூறி இலங்கை அரசியல் வரலாற்றில் புதியதோர் பாதையை அமைக்க முயற்சித்து வருபவரும், இனவேற்றுமையால் பிளவுண்டு கிடந்த தேசத்தை ஒன்றுபடுத்துவேன் என உறுதி தந்து தேச தலைமை ஏற்றிருப்பவருமான இவ் ஆண்மையாளருக்கு இந்நாட்டில் வாழும் தமிழ் மக்களின் ஆதரவை தெரிவிக்கும் முகமாக அமரர் வி.டி.வி. தெய்வநாயகம் பிள்ளை நினைவாக வி.டி.வி. ஃபவுண்டேஷன் நிறுவிய கம்பன் புகழ் விருதினை 2026 ஆண்டு கொழும்பு கம்பன் விழாவில் வழங்கி கௌரவிப்பதில் அகில இலங்கை கம்பன் கழகம் பெருமை கொள்கிறது. வி.டி.வி. தெய்வநாயகம் பிள்ளை அறக்கட்டளை விருது கம்பன் புகழ் விருதினை வழங்கி வைப்பதற்காக எங்கள் கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவர் ஜே. விஸ்வநாதன் ஐயா அவர்களோடு பொன்னாடை போத்தி கௌரவிப்பதற்காக மலேசிய மேனாள் அமைச்சர் கௌரவ டத்தோஸ்ரீ டாக்டர் எம். சரவணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அவருக்கு மாலையிட்டு மரியாதை செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மேனாள் தலைவர் திருமிகு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மாலையிட்டு மரியாதை செய்கிறார். அவருக்கான விருது கேடயம், பொற்கிளி என்பவற்றை வழங்கி கௌரவிப்பதற்காக கழகத்தின் பெருந்தலைவரோடு வி.டி.வி. அறக்கட்டளை நிறுவனர்களான கணேஷ் தெய்வநாயகம் பிள்ளை, முருகேசு தெய்வநாயகம் பிள்ளை ஆகிய அந்த அறக்கட்டளை நிறுவனர் குடும்பத்தைச் சேர்ந்த சான்றோர் பெருமக்களும் மேடைக்கு வருகை தந்து அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கான கேடயத்தை வழங்கி பெருமை கொள்கிறார்கள். இந்த கேடயம்
தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் சார்பாக கம்பன் கழகத்தினுடைய ஏற்பாட்டில் வழங்கி வைக்கப்படுகிறது. இப்பொழுது கௌரவம் பெற்ற அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார். அவருடைய உரையை மொழிபெயர்ப்பு செய்வதற்காக அகமட் நசீர் அவர்கள் இங்கே வருகை தருகிறார். வணக்கம். ආයුබෝවන් විශේ අපේ කුරුක්කල්තුමාලාගෙන් ඒ වගේම කම්බ උපහාර ලබන අපේ හිතවතුන්ගෙන් ඒ වගේම මේ සංවිධායක මණ්ඩල සහභාගී වෙන්න තමුන්නාන්සලා සියලු දෙනාගෙන් අවසරයි. குருக்கள் மற்றும் கம்பன் கழகத்தினர்கள் மற்றும் சபையோர்கள் அவையோர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். විශේෂයෙන්ම පළමු කොටම මෙම කම්බන් උත්සවය සඳහා මහට ආරාධනා කිරීම පිළිබඳවත් එහිදී තමුන්නාන්සලා තුළ තිබෙන ආදරය ගෞරවය මා වෙත පිරිනැමීම පිළිබඳවත් මා බේන් විස්තුතිවන්ත වෙනවා. விழாவிலே இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து என்னை அழைத்து இந்த அரங்கத்திலே சிறப்பித்தமைக்காக எனது இதயபூர்வமான நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். අප දන්නවා මෙම කම්බන් උත්සවය අදට දින 4ක් මුළුල්ලේ පැවැත්වෙනවා මේ වසරේදී. இன்று 4வது நாளாக இந்த கம்பன் பெருவிழா இடம்பெறுகிறது. මා හිතනවා අපේ සමාජයේ ඇති වී තිබෙන මහා ගැඹුරු ඛේදවාචකයෙන් අපි යලිගොඩේීම සඳහා පොරබැදීමක් කරනවා නම් සාහිත්‍ය සංස්කෘතිකම ශේත්‍රයට විශාල වගකීමක් පැවරලා තිබෙනවා. இலக்கியங்களுக்கு, வரலாறுகளுக்கு, கலாச்சாரத்திற்கு மிக கூடிய பங்களிப்புகள் இருக்கின்றது. நாம் இந்த பிரிவு நிலையில் இருக்கும்போது அவற்றை ஒன்று சேர்த்து கொண்டு நம்மை ஒருமைப்படுத்துவதற்காக 12 වන සියවසේදී පමණ කම්බර් දෙමළ සාහිත්‍යයේ කිවිදානන් විසින් කම්බර් රාමායනය නැවත ප්‍රතිනිර්මාණය කරලා ඉදිරිපත් කරන්න සමත් වුණා. கம்பனுடைய அற்புதமான இந்த படைப்பான கம்பராமாயணத்தின் மூலமாக இப்படியான மறுசீராக்கங்களின் மூலமான ஒரு புதுமையினை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இங்கு உருவாகி இருக்கிறது. වාල්කී විසින් රචනා කරන ලද රාමායනය යලි ප්‍රතිනිර්මාණය කිරීමක් ඒ තුල ගැබ්වී තිබෙන බව අප අවබෝධ කරගෙන තිබෙනවා. வால்மீகி ராமாயணத்திலிருந்து கம்பராமாயணம் அதி அற்புதமான படைப்பாக வெளிப்பட்டிருப்பது நமக்கு தெரியும். සෑම වසරකම කම්බන් කලහගම් එම නැත්නම් කම්බ සංගමයේ විසින් ඔහුගේ කවි පිළිබඳව ඔහුගේ සාහිත්‍ය මෙහෙවරන් පිළිබඳව ඒ තුල ගැබ්වී තිබෙන සමාජ සාධාරණත්වය පිළිබඳව යහපත් දිවි පැවැත්ම පිළිබඳව නිරන්තරයෙන් සාකච්ඡා කරනවා. නිරන්තරයෙන් ඒ පිළිබඳ අවබෝධය ලබා ගන්නවා. வருடா வருடம் இந்த கம்பனுடைய படைப்பு தொடர்பாக கம்பன் விழாவின் மூலமாக எடுத்தியம்பி நமது சமூகத்தின் மத்தியிலே அதனுடைய சிறப்புகளை வெளிக்கொணர்வது ஒரு அற்புதமான தொடர் செயலாக இருக்கிறது. මා හිතන්නේ වර්තමානයේ අපි සමාජයක් හැටියට මුහුණ දී තිබෙන ගැඹුරු අර්බුදයක් තිබෙනවා. நான் நினைக்கின்றேன் சமூகத்தின் மத்தியிலே ஒரு ஆழமான பதிவை ஏற்படுத்துகின்ற உணர்வலைகளை இது உருவாக்குகிறது. අපේ අධ්‍යාපන ක්‍රමය, අපේ සමාජ රටාව මුළුමනින්ම අපේ දරු පරම්පරාව යන්ත්‍ර බවට පත් කරන ආකෘතියක් ගොඩනැගිලා තිබෙනවා. இதனூடாக ஒரு அற்புதமான உருவாக்கம் என்பது இந்த கம்பராமாயணத்தின் மூலமாக பரம்பரையாக தொடர்ந்து பகரப்படுகின்ற ஒரு சிறப்பு இருக்கிறது. අප සාමාන්‍යයෙන් කල්පනා කරනවා අපේ දරුවන්ගේ අනාගතය රඳා පවතින්නේ යහපත් අධ්‍යාපනයක් ලබා දීමෙන් කියලා. ஒரு வளமான கல்வியினை எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக தொடராக சிந்திக்கின்றோம். ඒ වෙනුවෙන් අපේ අම්මලා තාත්තලා දෙමව්පියෝ තමගේ දරුවන්ට ඉගැන්වීම සඳහා විශාල වේසක් දරනවා. பெற்றோர்களும் அப்படி ஆழமாக தன்னுடைய குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். හැබැයි ඒ වේස විසින් ඒ දරුවාට අත්පත් වී තිබෙන ඉරණම කුමක්ද? அந்த எதிர்பார்ப்புகளின் மூலமாக பிள்ளை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த கல்வியினூடான வளங்கள் தான் என்ன? පාන්දර නැගිටින දරුවෙක් නිදි මත තුලින්ම පාසල් යන දරුවෙක් පාසල් ඇවිල්ලා නැවත අමතර පන්ති යන දරුවෙක් රෑ මධ්‍යම රාත්‍රී වෙනකම් පොත අතේ තියාගෙන ඉන්න දරුවෙක් අද බිහි වෙලා තිබෙනවා.
இன்று பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற பிள்ளைகள் சோர்ந்துமாந்து சோர்வடைந்து கற்றலிலே அவர்களுடைய ஊக்கங்கள் குறைந்து பசியோடு பட்டினியோடு செல்லுகின்ற ஒரு நிலையை எதிர்காலம் பற்றிய கேள்விக்குறியான ஒரு நிலையை பார்க்கிறோம். අපි දරුව හදන්නේ යන්ත්‍රයක ඇණයක් මුරුච්චයක් දැතිරෝධයක් ලෙසද. நாம் அவர்கள் மத்தியில் இருந்து ஒரு ஊக்கத்தை உருவாக்கி அவர்களுக்கான படைப்புகளை சிறப்பாக்க வேண்டும். අපි කැමති වුණත් අකමැති වුණත් අද අපේ දරුවන් විශාල ප්‍රමාණයක් යන්ත්‍රයක කුඩා කොටසක් බවට පත් වී තිබෙනවා. இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் உளவியல் ரீதியாகவும் ஒரு யந்திரமயமான நிலைக்கு அவர்கள் குறுகி இருக்கிறார்கள். යන්ත්‍රයක කොටස් බවට පත් වුණු දරුවන්ගේ අපිට හිමි වෙන අනාගතය කුමක්ද? இன்று நாம் அவர்களை அந்த நிலையிலிருந்து விடுவிப்பதற்கான நிலைப்பாடுகளை நாங்கள் சிந்திக்கிறோம். හදවතේ තෙතමනයක් නැති දරුවෝ, உள்ளத்திலே ஈரம் இருக்கின்ற பிள்ளைகள், ආදරයේ ලෙන්ගතුභාවය නැති දරුවන්, அன்பினை உருவாகிக்கின்ற பிள்ளைகள், අනෙකා පිළිබඳ සහකම්පනය නොමැති දරුවන් மற்றவர்களை பற்றி அனுதாபம் பிறக்கின்ற பிள்ளைகள், ඇතිවෙන සමාජයක් අපි ඉදිරිපිට නිර්මාණය වෙලා තිබෙනවා. அப்படியான ஒரு நிலைக்கு நாம் அவர்களை கொண்டு வருகின்ற ஒரு பாரிய பொறுப்பு. සියලුම යහපත් මිනිස් සබඳතා අයිස් වතුරේ ගිල්වා මරා දමා තිබෙනවා. எல்லோருமே சமமாக வாழுகின்ற ஒரு சௌபாக்கியமான ஒரு நிலைக்குரிய பிள்ளைகள் அந்த சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். අද සමාජයේ වටිනාකම් බවට පත් වී තිබෙන්නේ කුමක්ද? இன்று நாங்கள் பார்க்கின்றோம் சமூகத்தினுடைய பெருமான நிலைமைகள். ලොකු වාහනය, විශාල නිවස, වැඩි ධනය සමාජයේ වටිනාකම් බවට පත් වී තිබෙනවා. இன்று பாரிய அளவிலே சொத்து சுகங்களிலே அவர்களுடைய செல்வங்களிலே ஒரு பெருகிய தன்மையினை எதிர்பார்க்கின்ற மனநிலையை பார்க்கிறோம். එනිසා අපේ සමාජයට යලි වටිනාකම් හර පද්ධතියක් අවශ්‍යයි. எனவே மீண்டும் சமூகத்தின் மீதான ஒரு பெருமானம் நமக்கு தேவை. තෙතමනයක් තිබෙන දරුවෝ, அவர்களிடத்திலே ஈரம் இருக்க வேண்டும். අනෙකා ගැන සහකම්පනයක් තියෙන දරුවෝ, அடுத்தவர்களுடைய துயரிலே பங்கெடுக்கின்ற உணர்வு இருக்க வேண்டும். ආදරයේ ලෙන්ගතුකම තිබෙන දරුවන් அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே பிரவாகிக்கின்ற ஒரு தன்மை අපේ සමාජයේ යලි ඇති කළ යුතුයි. இன்று நமது சமூகத்திலே இதனை மீள உருவாக்க வேண்டும். අන්න ඒදී අපි විශ්වාස කරන මෙම කම්බන් මේ උත්සවයේ ඉතාමත් වැදගත් මෙහෙවරක් ඒ වෙනුවෙන් ඉටු කරනවා. எனவே அந்த உணர்வலைகளை எல்லாம் கொண்டு வந்து மனித நேயத்தை உருவாக்குகின்ற පසුගිය ஒரு දින காரியம். තුනේම තමුන්නාන්සේලාගේ දරුවන් තමුන්නාන්සේලා එකතු වෙලා எனவே நிரந்தரமாக நாம் இந்த ஏற்பாடுகள் மூலமாக සාහිත්‍ය, வரலாறுகள், இலக்கியம், කවියේ තිබෙන ගැඹුර, කම්බන් රාමායණයෙන් අපිට කියලා දෙන අත්දැකීම්, අපේ ජීවන රටාව අපි එකිනෙකා ඒත්තු ගන්නමින් හදාරන්න පටන් ගන්නවා. அந்த இலக்கியங்கள் மூலமாக படிப்பினைகள் அதனூடாக இருக்கின்ற சமூக விழுமியங்களை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும். අපි වැඩිපුර පර්යේෂණ කරන්නේ කොයි දිසාවටද? நாங்கள் கூடுதலாக ஆய்வு நிலையில் இருக்கின்றோம். අපි වැඩිපුර අධ්‍යයනය සඳහා යොමු වෙන්නේ මොන දිසාවටද? நாங்கள் ஆய்வுகளோடு சேர்ந்து நாம் சரியான முறையில் அவற்றை අද தொகுத்து ප්‍රබලම දිසාව බවට පත් වී තිබෙනවා තාක්ෂණය. අද ප්‍රබලතම විශාලතම දිසාව තාක්ෂණය. அது இன்று பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ෆෝන් එක අතේ තියෙන දරුවන් මොන සාහිත්‍ය ලෝකෙටද ඇතුල් වෙන්නේ? எனவே இந்த இலக்கிய பரப்புகளுக்குள் அவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். ඒ ෆෝන් එකේම එක ඇප් එකක් බවට අපේ දරුවන් පත් වී තිබෙනවා. அவர்கள் சரியான முறையிலே நெறிப்படுத்துதலுக்குள்ளாக வேண்டும். එහෙනම් දරුවන්ට පැතුරුණු ලෝකයක් අපි නිර්මාණය කරන්න ඕන. දරුවන්ට විශාල ලෝකයක් අපි ඇති කරන්න ඕන. எனவே அவர்கள் மத்தியிலே பாரிய உணர்வலைகளை ஏற்படுத்தி அந்த අන්නේ மனநிலை- විශාල ලෝකේ නම් සාහිත්‍ය, කලාව, තෙතමනය, ආදරය පෙරදර කරගත් ලෝකයක් අපේ දරුවන් නිර්මාණය කරන්න ඕන. எனவே இந்த நடத்தைகளை மாற்றுவதற்கு இலக்கியத்தினூடாக அன்பு, கருணை, பாசம் என்பதை உருவாக்க வேண்டும். අපි දන්න අපේ සමාජයේ බෙදුරු සමාජයක් බවට පත් වී තිබුණා. பிரிவினைக்குரிய ஒரு சமூகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். එකිනෙකා කෙරේ සැකයෙන්, වෛරයෙන්, ක්‍රෝධයෙන් බලන සමාජයක් අපි ඉදිරිපිට තිබුණා. வைராக்கியம், குரோதம் போன்றவைகளோடு இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற சமூகம். උතුරේ දෙමළ ජනතාව කෙරෙහි දකුණේ සිංහල ජනතාව සැකය, වෛරය, ක්‍රෝධයෙන් බලන සමාජයක් තිබුණා. வடக்கிலும் தெற்கிலும் என்று மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு வெவ்வேறான உணர்வு. උතුරේ දෙමළ සමාජය සිංහල සමාජය ලෙස එලෙසම බලන සමාජයක් තිබුණා. வடக்கிலே அவர்கள் சிங்கள மக்களை வேறு விதமாக உணர்கின்ற நிலை. එකිනෙකා අතර සැකය, වෛරය, ක්‍රෝධයෙන් බලන සමාජයක් අපිට ඉතුරු කරන්නේ කුමක්ද? நாம் அப்படியானவர்களை மாற்ற வேண்டும், அதுவல்ல சமூகம். උතුරටද දකුණටද කිසිදු ජයග්‍රහණයක් අපිට ඉතුරු කරන්නේ නැහැ. நாம் வடக்கிலிருந்து தெற்கு வரை அந்த நிலையிலே மாற்றங்கள் கொண்டு අපිට வரணும். ඉතිරි කරන්නේ විනාශය. අපිට ඉතිරි කරන්නේ ඛේදවාචකය. நாம் அந்த அழிவு, அந்த பாதிப்பான செயல்கள், එහෙම නෙවෙයිද? යුද්ධයකදී පළමු විටම මිය යන්නේ මනුස්සත්වය. යුද්ධයකදී පළමුවම මිය යන්නේ මිනිසත්කම.
யுத்தத்திலே முதலாவது இறப்பது மனிதம். සාහිත්‍යයේදී පළමු නැගිටින්නේ මනුස්සත්වය. இலக்கியத்திலும் அவைகள்தான் முதலிலே இறக்கின்றது. එනිසා අපි සාහිත්‍යයක් අවශ්‍යයි. எனவே அந்த இலக்கியத்தின் ஊடாக நாம் அதனை අපිට ஊட்டுவதற்கு තාමත් ඛේදනීය ඉතිහාසයන් තිබෙනවා. எனவே அந்த இலக்கியத்தினூடாக நாம் அவற்றை ஊட்ட வேண்டும். තාමත් අපිට සොයාගන්න බැරි ඉතිහාසයන් තිබෙනවා. තාමත් අපිට සොයාගන්න බැරි ඉතිහාසයන් තිබෙනවා. எனவே நாம் அவற்றை தேடிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. මා තාමත් කල්පනා කරනවා මැතිවරණයේ ඡන්ද වෙනුවෙන් පුස්තකාලයක් ගිනි තියන්නේ කොහොමද කියලා. நாம் இன்று பார்க்கின்றோம் நூலகங்கள் மூலமாக அவைகளை உருவாக்க. මැතිවරණයේ ඡන්ද කාර්යාලයක් ගිනි තියන එක අපිට පිළිගන්න පුළුවන්. පිළිගන්න නෙවෙයි වෙන්න පුළුවන්. என்று මැතිවරණයකදී මැතිවරණ කාර්යාලයක් ගිනි තබන එක තේරුම් ගන්න පුළුවන්. தேர்தல் காலங்களை பார்த்தால் தேர்தல் காலங்களிலே நாங்கள் அவற்றை உணர்ந்து கொள்ளலாம். ඡන්ද අතර සිද්ධ වෙන ගැටුමක් අපිට තේරුම් ගන්න පුළුවන්. කොහොමත් මගේ සිංහල භාෂාව ටිකක් ගැඹුරුයි. ඉතින් අපේ රාමලිංගම් සහෝදරයා මම දීර්ඝ කාලයක් මගේ කතා පරිවර්තනය කළා තිබෙනවා. එතුමා ඉතා හොඳින් පරිවර්තන කරාවි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් මම ඔබට කියමින් හිටියේ ඡන්දයකදී මැතිවරණ කාර්යාලයක් ප්‍රහාරයක් එල්ලවීම විය හැකි දෙයක්. நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த விடயம் தான் அதாவது தேர்தலின் பொழுது ஏற்படுகின்ற பிணக்குகள் என்பது ஒரு சாதாரணமான ஒன்று. ඡන්දයකදී දෙදෙනෙක් අතර ගැටුමක් ඇති විය හැකි තත්වයක් තිබුණා. அதாவது தேர்தலின் பொழுது இரு சாராருக்கு இடையிலே பல்வேறு முரண்பாடுகள் හැබැයි ඡන්දයකදී පුස්තකාලයක් गिनी තියන්නේ ඇයි? அதாவது தேர்தலின் பொழுது ஒரு ஒரு நூலகத்தை எரிப்பது ஏன்? මා දන්නේ ඒක අපි තේරුම් ගන්නේ කොහොමද කියලා. அது எனக்கு தெரியவில்லை எப்படி நான் அதை புரிந்து கொள்வது என்று. අපේ උතුරේ ජනතාව සහ මේ පොතපත අතර ඉතාමත් ஐந்திரிய සබඳතාවයක් அதாவது තියෙනවා. வடக்கில் இருக்கின்ற மக்களுக்கும் புத்தகங்களுக்கும் இடையில் நெருங்கிய உறவு இருந்தது. උතුරේ ගම්මාන ඇතුලේ කුඩා කියවීම් ශාලා තිබෙනවා. அதாவது வடக்கில் இருக்கின்ற சகல கிராமங்களிலும் ஒரு තාමත් வாசிய சாலை පුවත්පත් ගම් இருந்தது. ඇතුලේ කියවන ජනතාවක් ඉන්නවා. அதாவது கூடுதலாக வாசிக்கின்ற மக்கள் இருந்தார்கள். නිසා මේ කියවීම සහ උතුරේ ජනතාව අතර ඉතාමත් සමීප දමිළ ජනතාව අතර ඉතාමත් ஐந்திரிய සබඳතාවයක් තිබුණා. அதாவது இந்த வாசிப்புக்கும் இடையிலான ஒரு உறவு கூடுதலான உறவு தமிழ் மக்கள் மத்தியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. එහෙනම් ජනතාවට රිදවන්න හොඳම තැන කුමක්ද? அதாவது அந்த மக்களை புண்படுத்தக்கூடிய இலகுவான இடம் எது? කියවීම ජීවන විලාසයක් බවට පත් කරගත්තු ජනතාවක්. அதாவது வாசிப்பை தங்களது வாழ்க்கையாக கொண்டிருந்த மக்கள், කියවීම සංස්කෘතියක් බවට පත් කරගත්තු ජනතාවක්. வாசிப்பை ஒரு கலாச்சாரமாக கொண்டிருந்த மக்கள், කියවන පුස්තකාලට සිරෙප්පු ගලවලා යන ජනතාවක්. அதாவது நூலகத்துக்கு அதாவது செருப்புக்களை கலட்டி விட்டு செல்லுகின்ற மக்கள். රිදවන්න තියෙන හොඳම තැන කුමක්ද? அதாவது நோக கடிக்கக்கூடிய இலகுவான இடம் எது? පුස්තකාලය गिनी තැබීම. அதாவது நூலகத்தை எரித்து சாம்பலாக்குவது. එවැනි තාමත් බිහිසුණු ඛේදවාචකයන්ට අපේ සමාජය මුහුණ දී තිබෙනවා. அதாவது அவ்வாறான மிகவும் கொடுமையான கொடூரத்திற்கு எங்களுடைய சமூகம் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. ඒකට මයික් එක සින්දු කියනවා වගේ කියන්න හරියන්නේ. மைக்ல பாடுற மாதிரி இல்ல. சரி. ඉතින් මම ඔබට කියමින් ඉන්නේ ඒ නිසා අපිට අවශ්‍යයි සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගමැලේ අපි සියලු ජනතාවගේ සහෝදරත්වයෙන් සාමයෙන් පිරි රාජ්‍යයක් අපිට අවශ්‍යයි. அதாவது உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தது வேறு எதுவும் தமிழ் சிங்கள முஸ்லிம் பேக மக்கள் எங்களுக்கு இடையிலே ஒரு ஐக்கிய ஒற்றுமை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையாக இருக்கின்றது. මා දන්නවා තාමත් අපි මුළුමනින්ම ගැටලු විසඳාගෙන නොමැති බව. எனக்கு தெரியும், அதாவது இன்னமும் கூட நாங்கள் இந்த எங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்து கொள்ளப்படவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். තවත් අපි ගැටලු විසඳීම සඳහා දුරක් යා යුතු බව. அதாவது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்து நாங்கள் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியும் இருக்கின்றது. ඒත් මම ඔබට කියන්න කැමතියි ජාතික සමගිය වෙනුවෙන් අපි ශක්තිමත් පියවරක් තබා තිබෙනවා. அதாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், தேசிய ஒற்றுமைக்காக மிக பலமான ஒரு அடியை நாங்கள் எடுத்து வைக்க தயாராக ඔබට இருக்கிறோம். සහතිකයක් දෙන්නම්. அது நாங்கள் உறுதியை தருகின்றேன். මේ තබන ලද පියවර කිසිසේත්ම அதாவது ආපසු නොහරන எங்களால் බව. முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நடவடிக்கை ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். මම අවස්ථා ගණනාවක ප්‍රකාශ කරලා තිබෙනවා. இதை நான் பல தடவைகள் கூறியிருக்கின்றேன்.
අපේ රටේ යලි කිසිදු ජාතිවාදයකට අන්තවාදයකට ඉඩ දෙන්නේ නැහැ. அதாவது எங்களுடைய நாட்டில் இனிமேலும் எந்த ஒரு இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் நான் இடம் அளிக்க மாட்டேன். අපිට ඕන අපේ දරුවන් எங்களுக்கு தேவை எங்களுடைய பிள்ளைகள் අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எங்களுடைய අපේ பரம்பரை දරුවන්ගේ யுத்தம் පරම්පරාව செய்து යුද්ධ கொண்டது. කරගන්න ඕනේ නැහැ. எங்களுடைய எதிர்கால பிள்ளைகள் யுத்தம் செய்யக்கூடாது. අපිට සහෝදරත්වයෙන් පිට රටක් අවශ්‍යයි. எங்களுடைய சகோதரத்துவம் நிறைந்த நாடு தேவையாக இருக்கின்றது. මේ බෙදීම් මේ ඈත් කිරීම දශක ගණනාවක් ඈතට යනවා. அதாவது இந்த இந்த பிரிவினை என்பது பிளவுகள் என்பது பல தசாப்தங்களுக்கு ඒ නිසා යලි பின்னடைவை සමගිය ஏற்படுத்தும். ඉතා කෙටි කාලයක නිර්මාණය කරන්න පුළුවන් කියලා හිතනවා නම් ඒක මිත්‍යාවක්. அதாவது இதை ஒரு குறுகிய காலத்தில் இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது என்று நினைப்பது ஒரு தவறான බෙදීම விடயமாகும். ඉතිහාසයේ දිගයි. அதாவது நீண்ட வரலாறை கொண்டது. එකතු වීමේ අනාගතයත් அதாவது පියවර කීපයකින් ඉදිරියට යන්න ඕන. அதாவது ஒன்றிணைகின்ற நடவடிக்கை என்பது பல படிகளை நோக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும். පළමු කොටම කුමක්ද? முதலாவது என்ன செய்ய வேண்டும்? අනෙකාගේ සංස්කෘතිය පිළිගැනීම සහ ගෞරව කිරීම. முதலாவது மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்கின்ற பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். මා දන්නවා සිංහල ජනතාවට තමන්ගේ මු සංස්කෘතියක් සහ අනන්‍යතාවයක් තිබෙනවා. எனக்கு தெரியும், அதாவது சிங்கள மக்கள் அவங்களுக்கே உரிய ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. දෙමළ ජනතාවට තමන්ගේම අනන්‍ය සංස්කෘතියක් அதாவது තිබෙනවා. தமிழர்களுக்கு தாங்களுக்கே தனித்துவமான ஒரு கலாச்சாரம் මුස්ලිම් இருக்கின்றது. ජනතාවට තමන්ගේම අනන්‍ය முஸ்லிம்களுக்கு සංස්කෘතියක් தாங்களுக்கே தனித்துவமான கலாச்சாரம் இருக்கின்றது. තිබෙනවා. අපිට කියන්න පුළුවන්ද කොයි සංස්කෘතියද උසස් කොයි සංස්කෘතියද පහත් කියලා? எங்களுக்கு சொல்ல முடியுமா எந்த கலாச்சாரம் உயர்வானது எந்த கலாச்சாரம் கீழானது என்று நாங்கள் கூற ද முடியும்? පළමු කොටම සමාජයක් අවශ්‍යයි. සෑම සංස්කෘතියක්ම ගෞරවනීය පිළිගැනීමට භාජනය කරන அதாவது සමාජයක්. முதலாவது தேவையாக இருக்கின்றது சகல கலாச்சாரங்களும் ஒரு கௌரவமிக்க ஒரு பெருமை மிக்க மதிப்பை அளிக்கக்கூடிய கலாச்சாரமாக மாற்றப்படும். ඊළඟ ප්‍රධාන වශයෙන් ගත්තොත් அதை பிரதானமாக எடுத்துக்கொண்டால் මට වේලාවේ සම්බන්ධන මහත්මයා මතක් වෙනවා. நான் எனக்கு சம்பந்தன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு கூறியிருக்கின்றார். එතුමා එක වෙලාවකදී මට කිව්වා அவர்கள் ஒரு தடவை என்னிடம் கூறினார், අනුර මම කැමති ශ්‍රී ලාංකිකයෙක් කියලා ලෝකෙට හඬ නගලා කියන්න. அனுர நான் இலங்கையர் என்று உலகத்திற்கு கூறுவதற்கு நான் விரும்புகின்றேன். ඒත් මම කැමති නෑ දෙවනි පුරවැසියකට ලංකාවේ ජීවත් වෙන්න. அதாவது ஆனாலும் கூட நான் விரும்பவில்லை இரண்டாவது பிரஜையாக இலங்கையில் வாழ்வதற்கு. කවර හෝ ජන කණ්ඩායමකට දැනෙනවා නම් තමන් මේ රටේ දෙවෙනි පන්තියේ පුරවැසියන් කියලා. அதான் எந்த ஒரு இனத்துக்காவது தாங்களுக்கு தெரியும் வருமாக இருந்தால் தாங்கள் இந்த நாட்டின் இரண்டாவது பிரஜை என்று ඒ මනින්නේ මම නෙවෙයි. அதை அளவிடுவது நான் அல்ல, ඒ මනින්නේ ඔබ. அதை அளவிடுவது நீங்கள். මම ඔබගේ විනිශ්චයකරුවා නෙවෙයි. நான் உங்களது தீர்ப்பாளர் அல்ல. ඔබට ඒත්තුවේ ගත යුතුයි. ඔබට මේ රටේ සියලු අයිතිවාසිකම් සහිත පුරවැසියෙක් බව. அதாவது உங்களுக்கு உணர வேண்டும், நீங்கள் உணர வேண்டும், அதான் நீங்கள் இந்த நாட்டில் சகல உரிமைகளை பெற்ற மக்கள் என்று. ඒ නොවන තාක්කල් අද- ජාතික සමගිය කියන්නේ එය අපි අනාගත මිරුගුවක් විතරයි. அது இடம்பெறாத வரைக்கும் தேசிய ஒற்றுமை என்பது එනිසා අපේ රටේ நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்றல்ல. අපේ රට ඉපදෙන அதாவது இந்த நாட்டில் பிறக்கின்ற, මේ රටේ ආර්ථිකයට හවුල් වෙන இந்த நாட்டில் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு මේ செய்கின்ற, මහපොළොවට පස් වෙන இந்த மண்ணுக்கு மண்ணாகுகின்ற, සෑම දිනටම ඒත්තු ආ යුතුයි. அதாவது சகலருக்கும் உணர வேண்டும், හැඟීමක් ඇතිවිය යුතුයි. ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். මේක අපේ මාතෘ භූමිය. இது எங்களுடைய தாய் நாடு என ඒ තත්ත්වය ඇති වෙන්න ඕන. அது எங்களுக்கு ஏற்பட வேண்டும். එසේ නැතුව அப்படி இல்லாது අපිට ජාතික සමගිය නිර්මාණය කරන්න බැහැ. எங்களால் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியாது. ඒ නිසා සාහිත්‍යයට அது இலக்கியத்திற்கும் කලාවට கலைக்கு ක්‍රීඩාවන්ට விளையாட்டுத்துறைக்கு අධ්‍යාපනයට கல்வியிலும், විශාල වැඩ කොටසක් තියෙනවා මේ කාර්ය ඉටු කිරීමේදී. அதாவது இந்த பணியை ஆற்றுவதற்கு இந்த துறைகளுக்கு பெரிய பங்களிப்பு මා இருக்கின்றது. හිතනවා මේ හිතන වැදගත්ම වැඩ කොටස තියෙනවා දේශපාලනයට. அதாவது இந்த வேலைகளுக்கு முக்கியமான பங்களிப்பு இருக்கின்றது අපේ அரசியல். ඉතිහාසයේ පුරාම දේශපාලනය දියත් උනේ බෙදුණු දේශපාලනය. அதாவது வரலாறு முழுவதும் எங்களுடைய அரசியல் என்பது பிரிவினை நோக்கிய ජන அரசியல். කණ්ඩායම්ගේ අයිතිවාසිකම් උත්කර්ෂයට නංවා ඒ අයිතිවාසිකම් වෙනින් සටන් කරන දේශපාලනය. அதாவது ஒரு சாராருடைய உரிமைகளை மாற்றம் உயர்வாக கருதி அரசியல் එකිනෙකාට செய்கின்ற போக்கை එරෙහිව காணக்கூடியதாக. මතවාද අවුස්සන දේශපාලනය. එකිනෙකාට එරෙහිව அதாவது ஒவ்வொருவருக்கு අවියම්මරාගත இடையில் දේශපාලනයක්. பரஸ்பரம் எதிரான கருத்துக்களை முன்னிறுத்திய அரசியலை காணக்கூடியதாக. අපිට අවශ්‍ය නේ බෙදුණු දේශපාලනයක් නොවේ. அதாவது எங்களுக்கு தேவைப்படுவது අපි මේ රට ඇති කරන්න ඕන උතුර නැගෙනහිර දකුණ බටහිර ભેදකින් තොරව එකතුණු දේශපාලනයක්. அது எங்களுக்கு தேவையா இருக்கிறது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கண்டல்ல அனைவரும் ஓர் அணியில் அணிதிருக்கின்ற அரசியலாக.
එනිසා මේ ජාතිවාදී විසිබේජය තිබෙන්නේ දේශපාලන ඇතුළේ. அதாவது இந்த இனவாத விஷம் இருப்பது வேறு எங்கும் இல்லை இந்த ජාතිවාදී அரசியல் පරාජයට පත් කිරීම සඳහා නීති ප්‍රමාණවත් නැත්නම් නව නීති සකස් කරලාදී அதை ජාතිවාදී தோற்கடிப்பதற்கு போதுமான நீ சட்டம் போதாதென்றால் புதிய சட்டத்தை கொண்டு வந்தாவது ඒ இந்த වගේම தேசிய මා ஒற்றுமை දන්නවා கட்சியின் நடவடிக்கை උතුරේ දේශපාලන නායකයන් තුළ තමන්ගේ දේශපාලන අයිතීන් පිළිබඳව සාකච්ඡාවක් තිබෙනවා. அதாவது அரசியல் தலைவர்களுக்கு இடையிலே தாங்களுக்கு இருக்கின்ற அரசியல் உரிமைகள் தொடர்பாக තමන්ගේ ප්‍රදේශවල பல்வேறு ප්‍රාදේශීය கலந்துரையாடல் තීරණ இருக்கின்றது. ගැනීමේ බලය ලැබිය යුතුයි. அதாவது තමන්ගේ ප්‍රදේශ තුළ ඒ ජනතාව පිළිබඳ ஓ තීරණ தாங்களுடைய ගැනීම பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ඒ සඳහාත් අපි ක්‍රියාමාර්ග ගන්නවා. அதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். මම හිතන්නේ අපිට කාලය දෙන්න. அதனால் எங்களுக்கு ஒரு காலத்தை தாருங்கள். අපි ඉතා වැදගත් පරිවර්තනයක් ඇති කරමින් තිබෙනවා. நாங்கள் மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றோம். ඒ පරිවර්තනය මේ රටේ අනාගත පරම්පරාවට විශාල ජයග්‍රහණ ගෙනත් දේවි. அந்த மாற்றம் என்பது எதிர்கால தலைமுறைக்கு பாரிய வெற்றிகளை கொண்டு வரும் என்று நாங்கள் අපේ நினைக்கிறோம். සිහිනයක් තිබෙනවා. எங்களுக்கு ஒரு கனவு இருக்கின்றது. සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු දරුවෝ එකට සිල්ලම් කරන அதாவது කණ්ඩායමක්. சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து பிள்ளைகளும் ஒரு அணியில் விளையாடுவதை நாங்கள் පැවිලි பார்க்க දෙකේ වාඩි වෙලා සියලු දරුවන් තමගේ කණ්ඩායම වෙනුවෙන් අත්පොළ නගන. அதாவது ஒரே රාජ්‍යයක්. மேடையில் இருந்து கொண்டு தாங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்காக அனைத்து பிள்ளைகளும் ஒரு அணியில் இருந்து கொண்டு கரகோஷம் எழுப்பது எங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எங்களுடைய தலைமுறை யுத்தம் செய்து கொண்டது. අපේ දරුවන්ගේ පරම්පරාවට යුද්ධ නොකර ගන්න රටක් අපි හදන්න ඕන. அதாவது எங்களுடைய இளம் பிள்ளைகளுக்கு நாளைய பிள்ளைகளுக்கு ඒ அப்படியான සඳහා யுத்தம் செய்யாத ஒரு உருவாக்க வேண்டும். සාහිත්‍ය විශාල ප්‍රබෝධයක් අපිට අවශ්‍යයි. அதனால் வேண்டி இந்த இலக்கியத்திற்கு பெரிய කම්බන් රාමායන තුළ பரிமாற்றம் செய்ய තියෙන வேண்டும். කම්බන් රාමායන තුළ තියෙන යහපත් දිවි පැවැත්ම அதாவது கம்பராமாயணத்தில் இருக்கின்ற நல்ல விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு අපේ ජීවිතවලට අපි ඇතුළත් அதை කරගන්න எங்களுடைய வாழ்க்கையில் உள்ளே கொண்டு வேண்டும். ඒ රසාස්වාදය අපි අපේ ජීවිතවලට ඇතුළත් කර அதாவது அதில் இருக்கின்ற ரசனை உள்ளற்ற அனைத்தையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். හුදු යාන්ත්‍රික සත්වයක සිට මිනිසෙක් බවට අපි පරිවර්තනය විය යුතුයි. அதாவது யாந்திர ரீதியான மனிதர்கள் இல்லாது மனிதர்களாக நாங்கள் பரிணமிக்க வேண்டும். අපි හුස්ම ගන්නවා, நாங்கள் மூச்செடுக்கின்றோம், අපි කතා කරනවා. நாங்கள் பேசுகின்றோம். ඒත් මිනිසත්කම, ஆனால் மனிதத்தன்மை මනුස්සත්වය මනුස්සත්වය ගිලිහි තිබෙනවා. மனிதாபிமானம் ඒ அழிக்கப்பட்டு- නිසා යලි මනුස්සත්වය அதனால் எங்களுக்கு தேவைப்படுவது மீண்டும் පෙරටු அந்த කරගත් නව மனிதாபிமானத்தை සමාජයක් නිර්මාණය கட்டியெழுப்ப வேண்டும். කිරීමේදී පෙරටු කරගත් නව සමාජයක් නිර්මාණය කිරීමේදී அதை முன்னிலையாக கொண்டு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகின்ற போது මේ සාහිත්‍ය උත්සවයන්ට විශාල වැදගත් අවස්ථාවක් அதாவது இந்த තිබෙනවා. மாதிரியான இலக்கிய விழாக்களுக்கு பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. එනිසා කම්බන් කලහගම් ව්‍යාපාරය අපේ සාමාජික සහ සංවිධායක මහතුරුන් බෙහෙවින් ස්තුතිවන්ත වෙනවා. அதனால் இந்த கம்பன் கழகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு ඔබ அமைப்பாளர்களுக்கு සෑම மிக වසරකම நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ඔබ සෑම වසරක දෙමළ සාහිත්‍ය පිබිදීමක් ඇති කිරීම සඳහා විශාල ප්‍රයත්නයක් நீங்கள் දරනවා. ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய தமிழ் இலக்கியத்தை கட்டி எழுப்புவதற்கு அதில் புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு பாரிய பங்களிப்பை செய்கின்றீர்கள். අපිට අවශ්‍යයි ශක්තිමත් ලාංකීය දෙමළ මේ සාහිත්‍යයක්. அதாவது எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது மிகவும் பலமான தமிழ் இலக்கியம். ශක්තිමත් දෙමළ කවීන් අපිට අවශ්‍යයි. அதாவது மிக பலமான ஒரு காசி தமிழ் கால ஆனந்தன் கவிகள் வகை. தேவையாக இருக்கு. කාසි ආනන්දන් වගේ. காசி ஆனந்தன் போன்று අපිට ශක්ති චිත්‍රපටකරුවන් අවශ්‍යයි. நல்ல நல்ல கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள் தேவையாக இருக்கின்றது. ලාංකීය දෙමළ කලාවේ සාහිත්‍ය විශාල ප්‍රබෝධයක් අපි ඇති කළ යුතුයි. அதுக்காவது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் கலைகளில் பெரிய ඒ සඳහා புத்துணர்ச்சி වෙනුවෙන් ஏற்படுத்த வேண்டும். මෙදියතන කවරෝ සංගමයක් තිබෙනවා නම්, அதற்காக வேண்டி எந்த ஒரு சங்கமாக කවරෝ இருக்குமாக இருந்தால், සංවිධානයක් තිබෙනවා නම් எந்த ஒரு அமைப்பு இருக்குமாக இருந்தால் අපි රාජ්‍යයක් හැටියට ඒ වෙනුවෙන් උපරිම සහාය දායකත්වය ලබා அரசு දෙන්න. என்ற வகையில் அதற்கு போதுமான අපි ஆதரவை தருவதற்கு අපි நாங்கள் தயாராக ශක්තිමත් ලාංකීය දෙමළ සාහිත්‍යයක් ගොඩනගමු. அதனால் வேண்டி தமிழ் இலக்கிய கலைகளை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். ශක්තිමත් දෙමළ නාට්‍ය කලාවක් ගොඩනගමු. மிகவும் பலமான ஒரு நாட்டிய கலையை உருவாக்க வேண்டும். ශක්තිමත් ලාංකීය දෙමළ චිත්‍රපට කලාවක් ගොඩනගමු. அதாவது மிகவும் பலமான ஒரு திரைப்பட கலையை உருவாக்க வேண்டும். අපිට එම සිහිනයක් තිබෙනවා. அப்படியாப்பட்ட ஒரு கனவு எங்களுக்கு இருக்கு. ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම වැඩ කරමු කියලා ඉල්ලා සිටමින් නැවත වතාවක්ම ස්තුතිවන්ත වෙමින් අතර වෙනවා. බොහොම அதற்காக ස්තුතියි. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விசைப்படுவோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் தாழ்மையான அழைப்பை ஏற்று ஒரு நாட்டின் ஜனாதிபதி மிக எளிமையான முறையில் வருகை தந்து ஆடம்பரம் எதுவுமின்றி அமைதியாக இந்த நாட்டின் மக்கள் கோரிக்கையை பேதமின்றி ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த விருதை வழங்கி சென்ற அந்த
பெருமை. அவர் நாங்கள் இந்த சபையிலே தமிழ் மக்கள் சார்பாக முன்வைத்த கோரிக்கையையும் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடு அவரை வழியனுப்பி வைக்கிறோம். இலங்கை மணி திருநாட்டினுடைய தமிழ் மக்கள் அத்தனை பேருடைய ஏகோபித்த நன்றியாக கம்பன் கழகம் அந்த பெருமகனுக்கு நன்றி கூறுகின்றது. சபையோர்கள் முடிந்தவரை அமைதியாக இருந்து அவர் விடைபெறுவதற்கு துணை செய்ய வேண்டும் என்று கேட்டு, இதுவரை எங்களுடைய ஆரம்ப அரங்கை சிறப்பித்த பெருமக்களுக்கான கௌரவம் இடம்பெறுகிறது. இன்றைய மாலை நேர நிகழ்வுக்கு மங்கள விளக்கேற்றி சிறப்பித்த தேவி ஜுவல்லரி அதிபர் திருமிகு வாசு அவர்களுக்கான கௌரவம் கொழும்பு கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவர் ஜே விஸ்வநாதன் ஐயா அவர்களால் வழங்கி வைக்கப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய மாலை நேர நிகழ்வுக்கு தலைமை உரை ஆற்றிய நீதியரசர் சசி மகேந்திரன் ஐயா அவர்களுக்கான கௌரவத்தினை நீதியரசர் மாண்புமிகு ஜே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் நிகழ்த்தி வைக்கிறார். தொடர்ந்து இன்றைய மாலை நேர நிகழ்வுக்கான தொடக்க உரையினை ஆற்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநிலத்தினுடைய மேனாள் தலைவர் அண்ணாமலை IPS அவர்களுக்கான கௌரவம் இடம்பெறுகிறது. தொடக்க உரையை நிகழ்த்திய வைத்திய நிபுணர் முகமது ரேலா ஐயா அவர்களுக்கான கௌரவம் தொடர்ந்து இடம்பெறுகிறது. தொடர்ந்து ஜனாதிபதி அதிமேதகு அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கான அந்த கம்பன் புகழ் விருதினை நிறுவிய VTV தெய்வநாயகம் பிள்ளை அறக்கட்டளை நிறுவனர்களில் ஒருவரான முருகேசு தெய்வநாயகம் அவர்களுக்கான கௌரவத்தினை கொழும்பு கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவர் மாண்புமிகு ஜே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வழங்கி வைக்கிறார். இந்த அளவோடு எங்களுடைய இந்த மாலை நேர நிகழ்வினுடைய ஆரம்ப அரங்கை நிறைவு செய்து கொண்டு அடுத்த அரங்கான நாடக அரங்கத்துக்குள் நுழைகிறோம். இன்றைய தினம் எங்களுடைய சான்றோர் கௌரவ வரிசையில் இங்கே வருகை தந்து சான்றோர் கௌரவத்தினை பெற்று சென்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அவர்களுக்கு நன்றி கூறி அனுப்பி வைக்கிறோம். இந்த ஆண்டு கம்மன் விழாவில் அலங்காரமான இந்த மேடை வடிவமைப்பை எமக்காக அனுசரணை செய்து துணை நின்ற மேடை அலங்கார கலைஞர் திரு விஷ்ணு அவர்களுக்கான கௌரவம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அந்த கௌரவத்தினை கொழும்பு கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவர் மாண்புமிகு ஜே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வழங்கி வைக்கிறார். தொடர்ந்து இன்றைய மாலை நேர நிகழ்வுகள் வரிசையில் நிறைவு அரங்கமான நாடக அரங்கு இப்பொழுது அரங்கேறுகிறது. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த எங்கள் நாட்டை எல்லா மக்களுக்கும் சொந்தமானது என்று பேரினவாத சிந்தனைகளை புறந்தள்ளி எல்லா நாட்டுக்கும் எல்லா இனத்தவர்களுக்கும் சொந்தமானது என்று சொல்லி சமத்துவத்தை நிலைநாட்டி வெற்றி கொண்ட சரித்திர நாயகன் மாண்புமிகு அதிமேதகு ஜனாதிபதி
அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இதோ உங்கள் சபையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் ஒருமுறை அமைதியாக எழுந்து நின்று ஆரவாரமின்றி அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று பணிவன்பாக கேட்டு நிற்கிறோம். கம்பன் கழக தொண்டர்கள் கொடி, குடை, ஆலவட்டம் என்பவற்றை தாங்கி